Hi guys, it's me Eli. Welcome to Concepts of A to K Need Tamil. 90 days crash course இன்னைக்கு நம்ம பார்க்கிறது என்னன்னா டே 21. இந்த 21ல நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது வேலை ஆற்றல் திறன். ஓகே, ஒர்க் எனர்ஜி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, இந்த லெசன்ல இருந்து பார்த்தோன்னா வச்சுக்க மேக்ஸிமம் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. என்னது இதுல இருந்து என்ன பண்ணுவாங்க 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. இந்த லெசன் எது எதுக்கெல்லாம் முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லெசனை நீ படிச்சுட்ட அப்படின்னா இந்த லெசனை படிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 3 லெசன் தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன லெசன் தெரிஞ்சிருக்கணும்? 2 டைமென்ஷன் வெக்டர் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், 2D தெரிஞ்சிருக்கணும், வெக்டர் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், அதாவது இயக்க விதிகள், நியூட்டனின் இயக்க விதிகள் படம் உனக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். சரியா? மற்ற இந்த 3 லெசன் தெரிஞ்சுனா தான் இந்த லெசன் வந்து உனக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே, அப்ப இந்த லெசன் தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு எது எதெல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கேன். ஓகே, சுழற்சி என்னது ரொட்டேஷன் மோஷன். சரியா? ரொட்டேஷன் மோஷன் என்னது சுழல் இயக்கம். சரியா? சுழல் இயக்கம் இருக்கு இல்லையா, ரொட்டேஷன் மோஷன் இருக்கு இல்லையா, அதை படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அதுக்கடுத்தது பார்த்தோன்னா வச்சுக்கேன் திரவ பொருட்களின் பண்புகள். சரியா? ஃப்ளூயிட்ஸ் மெக்கானிக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா வச்சுக்கேன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அதாவது வந்து பண்ண அலைவுகள் பாடம் இருக்குல்ல, அந்த அலைவுகள் பாடம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அலைவுகள் பாடத்தை படிக்கிறதுக்கு உனக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறமா அலைவுகள் படிக்கும் அப்படின்னா கண்டிப்பாங்க என்ன இருக்கும், அலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குமா, அலைவுகள் இருந்துச்சுன்னா அலைகள் வேவ்ஸ் பத்தி படிப்பேன். சரியா? அதுக்கப்புறமா என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அதாவது என்னது நிலை மின்னியல் பாடம் இருக்கு இல்லையா, அந்த நிலை மின்னியல் படிக்கிறதுக்கு உனக்கு ஈஸியா இருக்கும். சரியா? என்னது நிலை மின்னியல் பாடம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படியே பார்த்துன்னு போனா என்னது அதுக்கு அடுத்தது காந்தவியல் இருக்கு இல்லையா, அந்த காந்தவியலை பத்தி படிக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? அப்ப இந்த ஒரு லெசனை படிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்த எல்லா லெசன்ஸும் என்ன பண்ணிடலாம், நான் ஈஸியா நீ என்ன பண்ணிட்டா படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன பண்ணலாம், நீ ஈஸியா படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? முதல்ல இப்ப பாக்குறது என்ன அப்படின்னா வேலை அப்படின்னா என்ன. ஓகே, இங்க பாரு, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸி. இப்போ வந்து பாருன்னா இங்க யார் இருக்காங்க அப்படின்னா இங்க வந்து மிஸ்டர் சங்கி மங்கி இருக்காரு. சரியா? இங்க யார் இருக்காங்க, சங்கி மங்கி அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்காப்புல, சங்கி மங்கி இருக்காரு. சரியா? சங்கி மங்கி இருக்காப்புல. ஓகே, வேணாம் சங்கி மங்கி வந்து இது கிடையாது. சங்கி மங்கி வந்து இப்படி நின்றுட்டு இருக்கான். ஓகே, கொஞ்சம் வயிறு தொப்பை போட்டாவது, அதனால இப்படி நின்றுட்டு இருக்காப்ப சங்கி மங்கி. சரியா? யார் இது சாமா சங்கி மங்கி. சரியா? இந்த பக்கம் யார் நின்று இருக்காங்க அப்படின்னா சோனா பானா நின்றுட்டு இருக்கா. சோனா பானா ஒல்லியா இருப்பாரு. ஸோ அதனால வந்து சோனா பானா இங்க நின்றுட்டு இருக்காரு. சரியா? ஓகே, இப்போ வந்து பாருன்னா இங்க வந்து பேங்க் இருக்குது. இங்க என்ன இருக்குது, பேங்க் இருக்குது. பேங்க் இருக்குது. ஓகே, பேங்க்னா வங்கி இருக்குது. சரியா? இப்போ இந்த சூனா பானா இருக்கு இல்லையா, சூனா பானா கிட்ட என்னது கொஞ்சம் பணம் இருக்குது. என்ன பண்ணி வச்சிருக்காரு, கொஞ்சம் என்ன பண்ணி வச்சிருக்காரு, தமுத்துண்டு பணத்தை வந்து சோனா பானா வச்சுட்டு இருக்காரு. சோனா பானா என்ன பண்றாரு, தமுத்துண்டு பணத்தை வச்சுட்டு இருக்காரு. சரியா? இந்த சங்கி மங்கி என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சங்கி மங்கி அப்படின்றது இல்லையா, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் கொஞ்சம் நிறைய பணம் வச்சுட்டு இருக்காரு. என்ன பண்றாரு, இவர் கொஞ்சம் என்ன பண்றாரு, நிறைய பணம் வச்சுட்டு இருக்காரு. சரியா? ஓகே, இப்போ இந்த சோனா பானா இவங்கிட்ட ஏதோ சங்கி மங்கி கிட்ட ஏதோ வேலை பார்க்கலாம். வேலை பார்த்துட்டு என்ன பண்ணணும், இவர் சம்பளம் கொடுக்கணும். இவர் என்ன பண்றாரு, சம்பளம் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட என்ன இருந்தாரு, காசு கையில இல்ல, அக்கௌண்ட்ல அனுப்பணும்னு இவர் என்ன பண்றாரு, எடுத்து கியூஆர் கோட ஒன்று காட்டுறது. எடுத்து என்ன பண்றாரு, கியூஆர் கோடு ஒன்று காட்டுறது. சரியா? என்ன பண்றாரு, கியூஆர் கோட காட்டுறது. ஓகே, அப்போ கியூஆர் கோட் அப்படி காட்டும் போது என்ன பண்றாருன்னா இவர் ஸ்மார்ட் போன் வச்சு என்ன பண்றாரு, ஸ்கேன் பண்றாரு. சரியா? ஸ்கேன் பண்ணி என்ன பண்றாரு, இவர்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை என்ன பண்றாரு, இந்த பக்கம் கொஞ்சம் கொடுக்குறாரு. அப்ப இவரோட பணம் என்ன ஆகும், அதிகமாகுமா? அப்ப இவரோட பணம் இருந்தது என்னது, அதிகமாகுமா? சொல்ற விஷயம் புரியுதா? இவரோட பணம் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுமா? இந்த சங்கி மங்கி சோனா பணம்ன்றாங்க இல்லையா, இந்த சங்கி மங்கி சோனா பணம்ன்றாங்களா, இவங்க என்னோட சிஸ்டம் அப்படின்றது என்னன்னா அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, அமைப்புன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பண்ண ஒரு அமைப்பு. சரியா? இவர் என்னது, ஒரு அமைப்பு. சரியா? ஓகே, அப்போ இந்த பணம்ன்றது அப்படின்றது என்னன்னா ஆற்றல். இந்த பணம் அப்படின்றது என்னது, ஆற்றல். சரியா? அப்போ இது என்னது, பேங்க்ன்றது வந்து யூனிவர்ஸ் என்னது, என்னோட என்னது அண்டகம் வேற அண்டம் வேற. சரியா? புரியுதா? அண்டகம் சொல்லிட்டு அண்டகம் அப்படின்றது என்னன்னா ஓவம். என்னது, அண்டகம் வேற அண்டம் வேற. சரியா? அண்டகம் அப்படின்றது என்னன்னா வச்சுக்கேன் ஓவம். சரியா? ஓவம்னா அது பெண்கள்ல இருக்கக்கூடிய கருமுட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஓவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கருமுட்டை கிடையாது, பெண் கேமிட். ஓகே, பெண் கேமிட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்க, அண்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, அப்ப இந்த ஆற்றல் இருக்கு இல்லையா, ஆற்றல் வந்து இங்க இருந்து என்ன பண்ணுது, இங்க இருந்து இந்த பக்கம் போயிருக்கு. சரியா? அப்ப ஆற்றல் பரிமாற்றம் நடக்கணும் அப்படின்னா ஆற்றல் பரிமாற்றம் அப்படின்னு நடக்கணும் அப்படின்னா இவ என்ன பண்ணிருக்கணும், வேலை செஞ்சிருக்கணும். சரியா? வேலை செஞ்சிருக்கணும். அப்ப வேலை என்பது என்ன, ஆற்றல் பரிமாற்றம் செய்யக்கூடிய நிகழ்வு தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆற்றல் பரிமாற்றம் செய்யக்கூடிய வேலை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஆற்றலை பரிமாற்றம் செய்யக்கூடிய நிகழ்வுக்கு தான் என்னன்னு சொல்லுவாங்க, வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? எஸ், புரியும்னு நினைக்கிறேன்ப்பா. சரியா? இப்போ அந்த வேலை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்ப என்னது வேலை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? சரியா?
வேலை என்றால் என்ன? வேலைன்னா நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தா சொல்லி சொல்லி பழகிட்டு இருப்பாங்க. சரியா? என்ன பழகிட்டு இருப்பாங்க? வேலை அப்படின்றது என்னன்னா வச்சுக்கேன், ஒரு விசையை நான் கொடுக்கும்போது ஒரு விசையை நான் கொடுக்கும்போது சரியா, ஒரு விசையை கொடுக்கும்போது அந்த விசையினால ஒரு பொருள் எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளது. சரியா? ஓகே, எஃப் வெக்டார் டாட் டிஎஸ்ன்னு சொல்லலாம், இல்லை எஃப் இன்டி எஸ்ன்னு கூட சொல்லலாம். எஃப் டாட் எஸ்ன்னு சொல்லலாம். எஃப் வெக்டார் டாட் எஸ் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். சொல்யூஷன் புரியுதா? வேலை அப்படின்றது என்னப்பா? வேலை அப்படின்றது என்னன்னா, ஒரு விசையை நான் செலுத்தும் போது இங்க பாரு, இது மேல நான் வந்து பண்ண ஒரு விசையை செலுத்துறேன். இது மேல நான் பண்ண ஒரு விசையை செலுத்துறேன். அப்ப நான் இந்த விசையை செலுத்தும் போது இது எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்குதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வேலை அப்படின்னு சொல்லுவோம். சொல்யூஷன் புரியுதா? சொல்யூஷன் புரியுதா? அப்போ இங்க இருந்து என்ன சொல்லலாம்? ஒரு பொருள் ஒன்றின் மீது கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இது வேண்டாம், இது ரொம்ப டார்க்கா இதா இருக்கும். ஒரு பொருள் ஒன்றின் மீது ஒரு விசையை செலுத்தும் போது அப்பொருளானது இடப்பெயர்ச்சி அடைந்தால் அதற்கு பெயர் வேலை எனப்படும். அதற்கு பெயர் என்னன்னு சொல்லுவாங்க? வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? வேலை எனப்படும் சொல்றாங்க. சரியா? அப்போ இந்த வேலையோடைய அலகு என்னது? இந்த வேலையோடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேலையோடைய எஸ்ஐ அலகு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோப்பா? வேலையினுடைய எஸ்ஐ அலகு எவ்வளோ? வேலையினுடைய எஸ்ஐ அலகு அப்படின்றது என்னன்னா ஒன்றும் இல்லை. வேலையினுடைய எஸ்ஐ அலகு அப்படின்றது என்னன்னா என்னதுடா? ஜூல். என்னது? ஜூல் அப்படின்றது தான் இதோடைய எஸ்ஐ அலகு. எக்ஸாக்டா சொல்லணும்னா என்னது? எம்எஸ் பவர் என்னது? சாரி, கேஜி எம்எஸ் பவர் -3 ஆச்சு. கேஜி எம்எஸ் பவர் -1 வருமா? கேஜி எம்எஸ் பவர் -1 சொல்லிட்டு வருமா? தட்ஸ் இட். இதுதான் வந்து என்னது? என்னோட ஜூலுக்கான என்னது? ஜூலோடைய எஸ்ஐ அலகு. சரியா? அப்போ இதோட பரிணாம வாய்ப்பாடு என்னவா இருக்கும்? இதனுடைய பரிணாம வாய்ப்பாடு அப்படின்றது எதுக்கு சமமா இருக்கும்னா கேஜி மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு எஸ் பவர் -2. கேஜி மீட்டர் ஸ்கொயர் எஸ் பவர் -2 ml ஸ்கொயர் டி பவர் -2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா? ஓகே, அப்போ இதுக்கு சிஜிஎஸ் அலகுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து சிஜிஎஸ் அலகுன்னு ஒன்று இருக்குது. சரியா? அப்போ வேலையினுடைய சிஜிஎஸ் அலகு அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? எர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ ஒரு ஜூல் வேலை என்பது அதாவது ஒரு ஜூல் ஆற்றல் என்பது எதுக்கு சமம் அப்படின்னா 10⁻7 எர்க்குக்கு சமம். 10⁻7 எர்க்குக்கு சமம்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த வேலை அப்படின்றது வெக்டார் அளவா ஸ்கேலார் அளவா? இங்க மாட்டிக்கோ. இந்த வேலை என்பது என்னது? வெக்டார் அளவா ஸ்கேலார் அளவா? இங்க பாரு. வேலை அப்படின்றது என்னன்னா இது ஒரு ஸ்கேலார் அளவு. சரியா? வேலை அப்படின்றது என்னன்னா ஒரு ஸ்கேலார் அளவு. ஏன் இதை ஸ்கேலார் அளவு அப்படின்னு சொல்றோம்னா இங்க பாரு, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு வேலை இஸ் ஈக்குவல் டு என்னது? எஃப் வெக்டார் டாட் எஸ் வெக்டார்னு சொல்லுவோமா? அதாவது 2 வெக்டார்கள் புள்ளி பெருக்கல் அடையுது. சரியா? 2 வெக்டார்களின் புள்ளி பெருக்கல் என்பது என்னவா இருக்கும்? புள்ளி பெருக்கல்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னப்பா? 2 வெக்டார்களின் புள்ளி பெருக்கல்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னவா இருக்கும்? 2 வெக்டார்களின் புள்ளி பெருக்கல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அளவு வந்து பார்த்தா ஸ்கேலார் அளவா இருக்குன்னு சொல்லிட்டு வெக்டார்ல பார்த்தோமா? ஸ்கேலார் அளவா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோமா? சரியா? அப்போ புள்ளி பெருக்கலின் போது என்னென்ன கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகும்? i cap டாட் i cap சமம் 1. அப்போ j cap டாட் j cap ஓட மதிப்பு எவ்வளோன்னு இருக்கும்? 1. அப்போ k cap டாட் k cap ஓட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டு 1ன்னு இருக்குமா? இது எல்லாமே நான் சொல்லி கொடுத்தேன்னா எங்க வெக்டாருடைய புள்ளி பெருக்கல சொல்லி கொடுத்தேன். அந்த புள்ளி பெருக்களுடைய பயன்பாடுகள்ல வேலையை கண்டுபிடிக்கலாம்டா தம்பின்னு சொல்லி சொன்னா. அப்போ வேலை அப்படின்றது என்னன்னா ஒரு வெக்டார் அளவு. அது வேலை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வெக்டார் அளவு. சரியா? அப்போ ஓகேப்பா, இப்போ நான் இங்க சொல்லிட்டேன். இந்த வேலையை பத்தி நான் சொல்லிட்டேன், தெளிவா உனக்கு இப்போதைக்கு சொல்லிட்டேன். சரியா? அப்போ இந்த வேலை இருக்கு இல்லையா, இந்த வேலை வந்து பார்த்தோன்னா 2 விதமான வேலையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து பார்த்தோன்னா வச்சுக்கேன், சீரான விசையினால் ஏற்படக்கூடிய வேலை, சீரான விசையினால் செய்யப்பட்ட வேலை, சீரற்ற விசையினால் செய்யப்பட்ட வேலைன்னு சொல்லிட்டு 2 இருக்கும். புரியுதா? சரியா? ஓகே, அப்போ என்ன எழுதலாம்? சீரான விசையினால் செய்யப்பட்ட வேலை, அதாவது என்னது? கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். சரியா? கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸால செய்யப்பட்ட வேலை. சீரான விசையினால் செய்யப்பட்ட வேலை என்பது என்ன?
சரி ஓகேப்பா. ஓகே 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 ஈஸி தான். இங்கே பாரு ஈஸி தான். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஒர்க் டன் என்னன்னு சொல்லலாம்? எஃப் வெக்டார் டாட் எஸ் வெக்டார்னு சொல்லலாமா? எஃப் வெக்டார் டாட் எஸ் வெக்டார்னு சொல்லலாமா? அப்போ இங்க பாரு புள்ளி பெருக்கலின் போது எனக்கு என்ன கிடைக்கும்? புள்ளி பெருக்கலின் போது எனக்கு ஒரு தீட்டா கிடைக்குமா? அப்போ இந்த தீட்டா அப்படின்றது என்னது? அப்போ இந்த ரெண்டுத்துக்கு என்னது? டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம்? எஃப்எஸ் காஸ் தீட்டான்னு எழுதலாமா? எஃப்எஸ் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாமா? அப்போ இந்த காஸ் தீட்டா அப்படின்றது என்னப்பா? இந்த தீட்டா அப்படின்றது என்னன்னா வச்சுக்கேன், இந்த தீட்டா அப்படின்றது என்னன்னா விசை மற்றும் இடப்பெயர்ச்சி, விசை மற்றும் இடப்பெயர்ச்சி ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட கோணம். விசை மற்றும் இடப்பெயர்ச்சி, விசை மற்றும் இடப்பெயர்ச்சி ஆகியவற்றிற்கு இடைப்பட்ட கோணம். சரி, ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட கோணத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது விசைக்கும் எதுக்கும் இடப்பெயர்ச்சிக்கு இடைப்பட்ட கோணம் தான் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுலயும் டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குப்பா. இதுலயும் எனக்கு டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குது. சரியா? அப்போ இந்த காஸ் தீட்டா அப்படின்றது பரிமாற்று விதிக்கு உட்பட்டதா? ஆமா தானே? புள்ளி பெருக்கல் என்பது எதுக்குன்னா பரிமாற்று விதிக்கு உட்பட்டது. பரிமாற்று விதினா என்னது? பரிமாற்று விதி அப்படின்றது என்னன்னா இங்க பாரு, a டாட் b டாட் c சமம் என்னன்னு சொல்லிட்டான் a டாட் b டாட் c ன்னு சொல்லிட்டு எழுதலாமா? a டாட் b டாட் c சமம் a டாட் b டாட் c ன்னு எழுதலாமா? அதுதான் பரிமாற்று விதின்னு சொல்லுவோம். சரி, அதுதான் என்ன சொல்லுவோம்? பரிமாற்று விதின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த மாதிரி இதுவும் என்னது? பரிமாற்று விதிக்கு உட்பட்டது. எப்படி உட்பட்டது அப்படின்னா இந்த w ஒர்க் இஸ் ஈக்குவல் டு வேலை இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? f cos theta into s ன்னு எழுதலாம். அல்லது எப்படி எழுதலாம்னா w into f into cos theta s ன்னு எழுதலாம். cos theta into s ன்னு சொல்லிட்டு எழுதலாம். எல்லாம் அதே அர்த்தம் தான். cos theta into s ன்னு சொல்லிட்டு எழுதலாம். சொல்ற விஷயம் புரியுதா? ஓகே, இது தமிழ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா சரியா? அப்போ இந்த f இருக்கு இல்லையா, இந்த f என்பது என்னது? f என்பது என்னன்னா எங்கு வேலை செய்யறது, எந்த இடத்துல வேலை கேட்டிருக்காங்களோ. சரியா? எந்த வேலை செய்யப்பட்ட பகுதியினுடைய விசை. இந்த f என்னது? வேலை செய்யப்பட்ட பகுதியினுடைய விசை தான். சரியா? வேலை செய்யப்பட்ட பகுதியினுடைய விசை. சரியா? அப்ப இந்த s என்பது என்னது? s அப்படின்றது என்னன்னா வச்சுக்கேன், என்னது? விசை செலுத்தும் போது அது எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளது அப்படின்றது அந்த s. சரியா? விசை செலுத்தும் போது என்னது? விசை செலுத்தும் போது எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளது என்பது. எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளது அப்படின்றதுதானப்பா எஸ். சரியா? இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ற விஷயம் புரியுதா? அதான் என்னன்னு சொல்லுவாங்க? இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்தோன்னா சீரான விசையினால செய்யப்பட்ட வேலை. சரியா? அப்போ இந்த காஸ் தீட்டாவை பொறுத்து, இந்த காஸ் தீட்டா இருக்கு இல்லையா, இந்த காஸ் தீட்டாவை பொறுத்து இதை டிஃப்ரெண்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிச்சு எழுதலாம். சரியா? இதுக்கு வேற கேஸ் இருக்குது. ஓகே, வேற கேஸ் இருக்குது. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா குறிப்பு 1. முதல்ல என்னது? குறிப்பு 1. முதல் குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, முதல் குறிப்பு அப்படின்னு என்னன்னா இங்க பாருங்க முதல் குறிப்பு அப்படின்னு என்னன்னா தீட்டாவோட மதிப்பு. சரியா? தீட்டாவோட மதிப்பு 0 டிகிரியா இருக்குது. என்னது? தீட்டாவோட மதிப்பு என்னவா இருக்குது? 0 டிகிரியா இருக்குதுப்பா. சரியா? தீட்டாவோட மதிப்பு என்னவா இருக்கு? 0 டிகிரியா இருக்கு. அப்போ தீட்டாவுடைய மதிப்பு 0 அப்படின்னா காஸ் தீட்டாவோட மதிப்பு எவ்வளவு? காஸ் 0வோட மதிப்பு எவ்வளவு? 1ன்னு சொல்லிட்டு வருமா? அப்போ காஸ் 0 1ன்னா இங்க செய்யப்பட்ட வேலை என்பது எனக்கு எப்படி இருக்கும்? உச்ச மதிப்புல இருக்குமா? வேலை அப்படின்றது என்னது? உச்ச மதிப்பு அடையுமா? கண்டிப்பா அடையாதா? எஸ், கண்டிப்பா அடையும். அப்போ இங்க வேலை அப்படின்றது வந்து பார்த்தா ஒரு ரேஞ்சில் இருக்கும். இங்க பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது வந்து பார்த்தோன்னா முக்கோணவியல் பாடத்தில் நான் சொல்லியிருப்பேன், இந்த தீட்டாவோட மதிப்பு அப்படின்றது எப்படி இருக்கும்? எனக்கு காஸ் தீட்டாவோட மதிப்பு என்பது எதுக்கு? -1க்கும் 1க்கும் இடைப்பட்டதில் இருக்கும் அப்படின்னு சொன்னா, -1க்கும் 1க்கும் இடைப்பட்டதில் தீட்டாவோட மதிப்பு இருக்குன்னு சொன்னோமா? அப்போ இங்க செய்யப்பட்ட வேலை அப்படின்றது வந்து பார்த்தா ஒண்ணு என்ன சொல்றது, நெகட்டிவ் ஒர்க் தானே இருக்கலாம். அதாவது வந்து பார்த்தா எதிர்மறை வேலையா இருக்கலாம், இல்லது வந்து பார்த்தா நேர்மறை வேலையா இருக்கலாம். புரியுதா? எதிர்மறை வேலை இல்லைன்னா என்ன இருக்கலாம்? நேர்மறை வேலைன்னு சொல்லிட்டு 2 விதமான வேலைகளா வந்து பார்த்தா அங்க செயல்படலாம்னு சொல்ல வரேன். புரியுதாப்பா நான் சொல்றது? எனக்கு கிளியரா?
ஓகே. ஸோ பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம மண்டையில் எக்கச்சக்கமான நியூரான்ஸ் இருக்குது. அப்போ இந்த நியூரான்ஸை வச்சு என்ன பண்ணணும், இந்த மண்டையில் இருக்கக்கூடிய மூளையை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா வச்சுக்கேன். இதுக்கு முன்னாடி படித்த லெசன்ஸ் என்னென்ன, பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் இதை படித்தோமா? எஸ் படித்தோம். ஒன் டைமென்ஷனில் இதை படித்தோமா? ஒரு பதினாம இயக்கத்தில் படித்தோமா? எஸ் படித்தோம். ஓகே. இரு பதினாம இயக்கத்தில் இதை படித்தோமா? படித்தோம். முப்பதினாம இயக்கத்தில் படித்தோமா? படித்தோம். எஸ். முப்பதினாம இயக்கம் ஒன்றும் இல்லை, நியூட்டனின் இயக்க விதிகள் பாடத்தில் படிச்சோமா? எஸ், எல்லாமே படிச்சோம். ரிமெம்பர் பண்ணணும். நம்ம மண்டையில நிறைய நியூரான் இருக்கு இல்லையா, அந்த நியூரான்லாம் வந்து பண்ண அப்படி கசக்கி புளிஞ்சு அது இதுன்னு சொல்லிட்டு எடுத்து அந்த செல்லில் என்ன பண்ண ஸ்டோர் பண்ணி வைக்கணும். புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு? எஸ், ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சரியா? இப்போ பாரு, இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்க பாரு, என்ன சொல்லலாம்? எஸ், ஒரு பொருள் ஒன்று இருக்குது. என்னது? ஒரு எம் நிறை கொண்ட ஒரு பொருள் ஒன்று இருக்குது. இப்போ என்னது? ஆரம்பத்தில் இதோட பகுதி வந்து பண்ணா ஓய்வில் இருக்குது. ஆரம்பத்தில் என்ன இருக்கு? ஓய்வில் இருக்குது. சரியா? இதன் மீது நான் ஒரு விசையை செலுத்தேன். இது என்னது? t = 0 செகண்ட்ல இந்த பொருள் ஓய்வு இருக்குது. சரியா? அப்போ இதன் மீது நான் என்ன பண்ணேன்னா ஒரு விசையை நான் செலுத்தேன்ப்பா. சரியா? அப்போ அந்த விசையை செலுத்தும் போது இந்த பிளாக் என்ன பண்ணுது அப்படின்னா எஸ் அப்படின்ற தூரத்துக்கு என்ன ஆகுது? இடப்பெயர்ச்சி அடையுது. என்னது? எஸ் அப்படின்ற தொலைவுக்கு என்ன பண்ணுது? இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அடையுது. புரியுதா நான் சொல்றது? எஸ் அப்படின்ற தொலைவுக்கு இடப்பெயர்ச்சி அடையுது. சரியா? ஓகே. அப்போ நியூட்டனின் இயக்க விதிகளின்படி என்னது? இந்த இடத்துல என்ன இருக்கும்? கண்டிப்பா முடுக்கம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்குமா? கண்டிப்பா என்ன இருக்கும்? முடுக்கம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குமா? அப்ப அந்த முடுக்கத்தோட மதிப்பு எதுக்கு இருக்கும்? என்னுடைய F/m சமமா இருக்குமா? விசை பை நிறைக்கு சமமா இருக்குமா? ஆமாவா? விசை பை நிறைக்கு கண்டிப்பா சமமா இருக்கும். சரியா? அப்போ விசை இந்த பக்கம் செயல்படுதுன்னா முடுக்கம் எந்த பக்கம் செயல்படும்? முடுக்கமும் எந்த பக்கம் செயல்படும்? இந்த பக்கம் செயல்படுமா? முடுக்கம் எந்த டைரக்ஷன்ல செயல்படும்? இந்த டைரக்ஷன்ல செயல்படுமா? முடுக்கம் இந்த திசையில செயல்பட்டனா திசை வேகம் எந்த பக்கம் செயல்படும்? திசை வேகமும் இந்த டைரக்ஷன்ல செயல்படுமா? திசை வேகம் இந்த டைரக்ஷன்ல செயல்படுமா? அப்போ இது மேல ஒரு விசை செயல்படுது அப்படின்னா கண்டிப்பா இது மேல என்ன ஆகும்? ஒரு விசை செயல்படுமா? விசை கண்டினியூட்டியா செயல்பட்டுட்டே போயிருக்குமா? இருக்காதடா? புரியுதா இல்லையா இது? எஸ், கண்டிப்பா புரியும். கண்டிப்பா நாகும் புரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரியா? ஓகே. இப்போ பாரு தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரிக்கு மேல 90 டிகிரிக்குள்ள இருக்குது. சரியா? 90 டிகிரிக்குள்ள இருந்தா அது என்னன்னு சொல்லுவோம்? என்ன கோணம் சொல்லுவோம்? குறுங்கோணம் சொல்லுவோமா? ஓகே. தீட்டாவின் மதிப்பானது 90 டிகிரியை விட குறைவாக இருந்தா அந்த கோணத்துக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? குறுங்கோணம் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமாடா? ஆமாவா? தீட்டாவினுடைய மதிப்பு 90 டிகிரியை விட குறைவாக இருப்பின், ஓகே, குறைவாக இருந்துச்சுன்னா அந்த கோணத்தின் பேர் என்னன்னு சொல்லுவாங்க? குறுங்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ குறுங்கோணமா இருந்துச்சு அப்படின்னா காஸ் தீட்டாவோட மதிப்பு பாரு. காஸ் தீட்டா அப்படின்றது என்னது? நம்மளுக்கு தெரியும், குவாட்ரேட் தெரியுமா? பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்ல படிச்சிருப்போம். இது முதல் பகுதி, இது இரண்டாம் பகுதி, இது மூன்றாம் பகுதி, நான்காம் பகுதி. சரியா? அப்போ காஸ் தீட்டான்றது என்னது? இங்க இருந்து இதுக்குள்ள இருக்குது, இந்த பகுதியில இருக்குது. அப்ப இந்த பகுதியில இருந்துச்சுன்னா என்னது? காஸ் தீட்டாவோட மதிப்பு எப்படி இருக்கும்? எனக்கு காஸ் தீட்டாவோட மதிப்பு இருக்கும். காஸ் தீட்டா என்பது பேஸ் பை ஹைப்போட்டினியஸா? ஆமாவா? அதாவது அடிப்பக்கம் பை கர்ணமா? அடிப்பக்கத்தோட மதிப்பு பாசிட்டிவா இருக்குது. ஓகே. கர்ணத்தோட மதிப்பு எப்படி இருக்கு? எனக்கு பாசிட்டிவா இருக்குது. அப்போ குறுங்கோணமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னவா இருக்குது? ஸோ கண்டிப்பா எனக்கு நேர்குறி மதிப்புடையதா இருக்கும். என்னவா இருக்கும்? நேர்குறி மதிப்புடையதா இருக்குமா? இருக்காதா? இருக்காதா? ஆமா தானே? சரி, ஓகே. இதை ஏன் நம்ம இங்க காஸ் தீட்டாவை பயன்படுத்துறோம்? நல்ல கொஸ்டின் எனக்கு அரைஸ் ஆயிருக்குது. இந்த இடத்துல நாம ஏன் காஸ் தீட்டாவை நம்ம பயன்படுத்துறோம்? ஏன் காஸ் தீட்டாவை பயன்படுத்தும்? சைன் தீட்டாவை பயன்படுத்தக்கூடாதா? டாட் ப்ராடக்ட் இருந்ததுனால காஸ் தீட்டாவை பயன்படுத்தும். ஓகே. நான் இதுக்கும் வந்து பாருங்க தெளிவா ஒன்று சொல்றேன் பாருங்க. இங்க பாரு. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இங்க பாரு, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா வச்சுக்க, ஒரு பொருள் ஒன்று இருக்குது, ஒரு பாடி ஒன்று இருக்குது. இந்த பாடி இப்படி வேணா எப்படி எடுத்துக்கலாம்? எஸ், இப்படி எடுத்துக்கலாம். சரி? என்னது? இதன் மீது வந்து பண்ணா நான் ஒரு பாடி ஒன்று எடுத்துக்கிறேன்ப்பா. என்ன பண்ணா ஒரு பாடி ஒன்று எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ இதன் மீது, சரியா, இதன் மீது வந்து பண்ணா என்ன பண்ணோம்னா ஒரு விசை ஒன்று நான் செலுத்தேன். சரியா? இங்க என்னது? ஸோ இந்த பக்கம் வந்து பண்ணா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுமா? இந்த பக்கம் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது எஸ் அப்படின்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்க. எஸ் அப்படின்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. ஓகே. இந்த பக்கம் நான் வந்து என்ன பண்ணேன்? விசையை நான் செலுத்தேன். இந்த பக்கம் வந்து என்ன பண்றேன்? விசை ஒன்று செயல்படுது. சரியா? இங்க இருந்து விசை செயல்படுது. அப்போ இந்த விசை செயல்படுது என்ன? தீட்டா அப்படின்னு செயல்படுமா? ஆமாவா? அப்போ இதுக்கு காம்போனன்ட் எடுத்தோம்னா, இதுக்கு கூறுகள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த பக்கத்துல என்ன இருக்கும்? நம்மளுக்கு இது கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப இந்த பக்கத்துல எனக்கு என்ன இருக்கும்? இந்த பக்கத்துல எனக்கு என்ன இருக்கும்? எஃப் காஸ் தீட்டாவோட மதிப்பு இருக்கும். இதுக்கு மேல் பார்த்தோம்னா என்ன இருக்கும்? எஃப் சைன் தீட்டா இருக்குமா? இங்க எஃப் சைன் தீட்டாவால் ஏதாச்சும் வேலை இருக்கா? ஏதாச்சும் வேலை இருக்கா எஃப் சைன் தீட்டாவுக்கு? இங்க ஒரு வேலையும் கிடையாது. எஃப் சைன் தீட்டா அப்படின்றது ஒரு யூஸ்லெஸ். ஓகே. பட் ஆனா இங்க எஃப் காஸ் தீட்டா மட்டும் தான் இங்க செயல்படுது. எஃப் காஸ் தீட்டா செயல்படுறதுனால தான் இது என்ன ஆகுது? இடப்பெயர்ச்சி நடக்குது. இது என்ன ஆகுது? இடப்பெயர்ச்சி நடக்குது. அதனாலதான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடும். புரியுதா? காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடும். ஓகேவா? புரியுதாப்பா? ஓகே. இல்ல இப்படியும் வேணாம்னா வச்சுக்கேன்,
சரி ஓகே, இது இப்படியும் வேணானா இங்க பாரு. ஓகே, விசைக்கும் சரி எஃப்க்கும் எஸ்ஸுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து இவ்வளவு இருக்குது. சரியா, கோணம் எவ்வளவு இருக்குது? அப்ப எஸ்ஸுக்கு வந்தோம்னா எஸ் காஸ் தீட்டா இருக்குமா? எஸ் காஸ் தீட்டா இருக்கும். இந்த மேல நாக்கு எஸ் சைன் தீட்டா இருக்கும். அப்போ விசை இந்த பக்கம் செயல்படுதுன்னா இங்க பாரு ஆட்டோமேட்டிக்கா என்னது எஸ் காஸ் தீட்டா தானே இந்த பக்கம் செயல்படும். அதனாலதான் என்ன பண்றோம், நம்ம காஸ் தீட்டாவை நம்ம பயன்படுத்தும். அதனாலதான் என்ன பண்றோம், காஸ் தீட்டாவை பயன்படுத்தும். சரியா, அப்ப தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரியை விட குறைவாக இருந்துச்சுன்னா அது குறுங்கோணமா இருக்குமா? தீட்டாவினுடைய மதிப்பு என்னது 90 டிகிரி விட இருந்தா குறைவாக இருக்கும். அப்ப காஸ் தீட்டான்றது எனக்கு இங்க எப்படி இருக்கும்? காஸ் தீட்டா அப்படின்றது எனக்கு எப்படி இருக்கும்னா பாசிட்டிவா இருக்கும். இங்க என்ன இருக்கும்? காஸ் தீட்டா அப்படின்றது எனக்கு எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்குமா? சொல்யூஷன் புரியுதா? பாசிட்டிவா இருக்கும். அப்ப என்னுடைய செய்யப்பட்ட வேலை என்பது எதுக்கு? என்னுடைய செய்யப்பட்ட வேலை என்பது எப்படி இருக்கும்? எனக்கு பாசிட்டிவ் ஒர்க் தானே இருக்குமா? செய்யப்பட்ட வேலைன்றது எப்படி இருக்கும்? எனக்கு நேர்குறி மதிப்புடையதா இருக்குமா இருக்காதா? செய்யப்பட்ட வேலை அப்படின்றது எப்படி இருக்கு? எனக்கு கண்டிப்பா நேர்குறி மதிப்புடையதா இருக்கும். சொல்யூஷன் புரியுதா? ஓகே, அப்போ நேர்குறி மதிப்புடையது அப்படின்னா என்னது? நேர்குறி மதிப்புடையது அப்படின்னா வேலை வந்து நேர்குறியுடையதா இருக்குது அப்படின்னா இங்க பாரு ஆற்றல் இருக்கு இல்லையா, அந்த ஆற்றல் வந்து பார்த்தோன்னா ஆற்றலானது அமைப்பிற்கு அளிக்கப்படுகிறது. சரியா, அந்த எனர்ஜி என்ன பண்ணும்? ஒரு சிஸ்டம் மேல எனர்ஜி கொடுக்கும். ஓகே, புரியுதா? ஒர்க் மீன்ஸ் பாசிட்டிவ் ஒர்க் மீன்ஸ் கிவிங் எனர்ஜி பை த சிஸ்டம். ஓகே, அதாவது இங்கிலீஷ்ல சொல்லிட்டேனா, சாரிப்பா. அதாவது ஆற்றலானது அளிக்கப்படுகிறது எதுக்கு? என்னுடைய அமைப்பின் மீது. ஓகே, அதாவது நேர்குறி வேலை என்ற பொருள் அப்படின்றது, நேர்குறி மதிப்பினுடைய பொருள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா என்னுடைய அமைப்பின் மீது ஆற்றலானது அளிக்கப்படுகிறது. சரியா, என்னுடைய அமைப்பின் மீது ஆற்றல் அளிக்கப்படுது. ஆற்றல் அளிக்கப்படும் போது அது என்ன பண்ணுது? ஒரு மோஷனுக்கு கிரியேட் ஆகுது. என்ன பண்ணுது? மோஷன் கிரியேட் ஆகுதுடா தம்பி. சொல்யூஷன் புரியுதா? மோஷன் அப்படின்றது என்னது? கிரியேட் ஆகுது. புரியுதா நான் சொல்றது என்னது? புரியுதாப்பா நான் சொல்றது என்னன்ட்டு? ஒரு நிமிஷம். Something went wrong. சரி ஓகே, சரியா, சரி ஓகே. அப்ப என்னது? ஆற்றலானது அமைப்பிற்கு அளிக்கப்படுகிறது. ஆற்றலானது என்ன பண்ணுவீங்க? அமைப்பிற்கு அளிக்கப்படுகிறது. சரியா, எனர்ஜி என்ன பண்றோம்? சிஸ்டத்துக்கு நம்ம கொடுக்குறோம். ஆற்றலானது அமைப்பிற்கு அளிக்கப்படுகிறதுனா கொடுக்கப்படுது. ஒரே மட்டும் ஒலிஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாதீங்க. அளிக்கப்படுகிறதுனா கொடுக்கப்படுகிறது. ஓகே, அழி 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 3 லீக்கும் வித்தியாசம் தெரியும். ஓகே, அளிக்கப்படுகிறது தமிழ்ல வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, புரியுதா? ஆற்றலானது என்ன பண்ணுது? அளிக்கப்படுகிறது. ஓகே, சொல்யூஷன் புரியுதா? ஓகேப்பா. அதுக்கடுத்தது கேஸ் 2ல பாரு. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா குறிப்பு 2. அதுக்கடுத்து என்னது? குறிப்பு 2. சரியா, இந்த 2வது குறிப்புல நான் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தனா என்னடா அதுக்குள்ள இங்க வந்துச்சா? 10 பேஜ் முடிஞ்சிச்சா? ஓயா, ஓகே. குறிப்பு 2பா. சரியா, இந்த குறிப்பு 2ல வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லலாம்னா தீட்டாவோட மதிப்பு இருக்கு இல்லையா, இந்த தீட்டாவோட மதிப்பு அப்படின்றது குறிப்பு 2 நான் இங்க எழுதல. இந்த பக்கம் கொஞ்சம் சூப்பர், நிறைய பேஜ் வேஸ்ட் பண்ணிட்டேன் நான் தெரியுது. அஃப்கோர்ஸ். சரி ஓகேப்பா. இப்போ என்ன பண்ணோம்? குறிப்பு 2. சரியா, இந்த 2வது குறிப்புல நான் என்ன சொல்ல அப்படின்னா தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரின்னு வச்சுக்கோங்க. தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரி அப்படின்றது என்னன்னா இங்க பாரு ஒன்றும் இல்லை. என்னது? காஸ் தீட்டாவோட மதிப்பு என்னவா இருக்கும்? காஸ் 90 மதிப்பு என்னவா இருக்கும்? 0வா இருக்குமா? காஸ் 90 மதிப்பு என்னவா இருக்கு? எனக்கு சுழியமா இருக்குமா இருக்காதா? ஓகே, சுழியமா இருக்குமா? உதாரணத்துக்கு இங்க பாரு. இந்த இடத்துல வந்து பண்ணா என்னோட புவி இருக்குது. இந்த இடத்துல எனக்கு என்னோட பூமி இருக்குது. சரி, இந்த இடத்துல எனக்கு என்னோட பூமி இருக்குது. பூமி இந்த சூரியன் இங்க வந்து என்ன இருக்குது? என்னோட சூரியன் இருக்குது. சரியா, சூரியனுக்கு சுத்தி என்ன பண்ணுது? பூமி வந்து பண்ணா சுத்துமா? சூரியன் என்ன பண்ணும்? பூமியானது சுத்துமா? சூரியன் என்ன பண்ணுது? பூமி வந்து பண்ணா சுத்துது. சரியா, அது வந்து பண்ணா ஒரு என்ன பண்ணுது? ஒரு வட்டப்பாதையில் சுத்தமா? அப்படி
ஆமாவா? இந்த மாதிரி வந்து என்ன பண்ணும், ஒரு வட்டப்பாதையில் சுத்துமா? சரியா? அப்போ இதுமாரி வந்து பண்ணா என்னது, சூரியனுக்கும் இந்த பூமிக்கும் நடுவுல வந்து பண்ணா ஒரு விசை செயல்படும். அந்த விசை என்ன விசை அப்படின்னா, என்னுடைய புவியீர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்க, FGன்னு சொல்லுவாங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது புவியியல் ஈர்ப்பியல் லெசன்ல வந்து பார்த்தா நியூட்டனின் ஈர்ப்பியல் விதின்னு ஒன்று படிப்பேன். சரியா? அந்த நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா வச்சுக்கோங்க, கூலும் விசையும் நியூட்டன் இயற்பியல் விசையும் அதே தான் சொல்லுது. பட் ஆனா கூலும் விசை அப்படின்றது சார்ஜுக்கு சொல்லுது, அதாவது மின்னோட்டத்துக்கு சொல்லுது. இது வந்து பண்ணா நிறைகளுக்கு சொல்லுது. சரியா? M1 M2 அப்படின்ற 2 நிறைகள் வந்து பண்ணா நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இது ரெண்டுத்தையும் வந்து R அப்படின்ற தொலைவில் வைக்கும் போது இதன் மீது இருந்து என்ன பண்ணும், M2 நோக்கி மையத்துல என்ன பண்ணும், ஒரு விசையை செலுத்தும். சரியா? ஒரு விசை வந்து செயல்படும். அந்த விசை தான் என்னோட ஈர்ப்பியல் விசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈர்ப்பியல் விசை G M1 M2/R² சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்றேன். அதே மாதிரி தான் என்னது இங்கேயும் இருக்குது. என்னது, இதன் மீது வந்து பண்ணா என்னது, புவி என்னது நடுவில் வந்து பண்ணா ஒரு ஈர்ப்பியல் விசை வந்து அந்த இடத்துல செயல்படுது. சரியா? அப்ப ஈர்ப்பியல் விசை செயல்படுதுன்னா இதோடைய திசை வேகம் எந்த டைரக்ஷன் இருக்கும், எந்த பக்கம் பார்க்கும்? ஈர்ப்பியல் விசை இருக்குன்னா இது சுத்துறது வந்து இந்த பக்கம் இருக்குதா? அப்ப எந்த பக்கம் திசை வேகம் வந்து எனக்கு எந்த டைரக்ஷன் இருக்கும், இந்த டைரக்ஷன் என்னோட திசை வேகம் இருக்குமா? அப்ப இங்க பாரு, திசை வேகம் இந்த டைரக்ஷன் இருந்துச்சுன்னா என்னோட இடப்பெயர்ச்சி எங்க இருக்கும், என்னோட இடப்பெயர்ச்சி வந்து பண்ணா எங்க இருக்குமா? ஆமா, என்னோட இடப்பெயர்ச்சி எங்க இருக்கும், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அதே டிஸ்டன்ஸ்ல போகுமா? அப்ப இந்த இடப்பெயர்ச்சியும் இதுவும் எவ்வளவு இருக்கு, 90 டிகிரியில இருக்குது. என்னது, இடப்பெயர்ச்சியும் தீட்டாவும் என்ன இருக்குது, எனக்கு 90 டிகிரியில இருக்குது. சரியா? புரியுதா நான் சொல்றது என்னட்டு? அப்போ தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரி இருக்குதுன்னா என்னது, தீட்டாவினுடைய மதிப்பு இதை அழைச்சிடலாம். பட் தேவைதான், எழுதி வச்சுக்கோ, இது கண்டிப்பா தேவைப்படுறது தான், எழுதி வச்சுக்கோ. ஓகேவா? ஓகே, தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரி. அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது வந்து பண்ணா விசையும் இதுவும் என்ன இருக்குது, எனக்கு செங்குத்தா இருக்குது. என்னது, விசையும் இடப்பெயர்ச்சி எனக்கு எப்படி இருக்கும், செங்குத்தா இருக்குமா? விசையும் இடப்பெயர்ச்சி எனக்கு என்னவா இருக்கும், செங்குத்தா இருக்கும். அப்போ இங்க செய்யப்பட்ட வேலை என்பது எனக்கு என்ன ஆயிடும், சுழியமாயிடுமா? இங்க செய்யப்பட்ட வேலை என்பது சுழியமாயிடும். சரியா? வேலை என்பது என்ன ஆயிடும், சுழியமாயிடும். சரியா? அப்ப இந்த இடத்துல ஆற்றல் அப்படின்றது எப்படி பார்க்கும், இந்த இடத்துல எனக்கு ஆற்றல் அப்படின்றது எப்படி இருக்கும், ஆற்றல் ஆனது இங்க எந்த விதமான வேலையும் செய்யல, வேலை எதுவுமே இல்லை. அப்போ ஆற்றல் எனக்கு எப்படி இருக்கும், கைனடிக் எனர்ஜி அப்படின்றது எனக்கு எப்படி இருக்கும், ஆற்றல் எனக்கு எப்படி இருக்கும், சுழியமா இருக்கும். இங்க எந்த விதமான ஆற்றல் கொடுக்கப்படுறதோ இல்லை எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ கிடையாது இந்த இடத்துல. என்னது, ஆற்றல் வந்து பண்ண கொடுக்கப்படுறதோ அல்லது எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ இந்த இடத்துல என்ன இல்லை, என்ன கிடையாது, குறிப்பு ரெண்டுல கிடையாது. புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு? ஓகே, அதாவது இந்த கைனடிக் எனர்ஜி அப்படின்றது மாறிலியே இருக்கும். சரியா? சரி, ஓகே, இங்க ஏன் ஆற்றலை பத்தி பேசுறீங்க அப்படின்னா, ஏன்னா இதுக்கு பின்னாடி வர டாபிக் ஒர்க் எனர்ஜி தியரம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது வந்து பண்ணா வேலை ஆற்றல் தேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரியா? வேலை ஆற்றல் தேற்றம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, அது என்ன வேலை ஆற்றல் தேற்றம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பாடி ஒன்று இருக்குது. சரியா? ஒரு பாடி ஒன்று எடுத்துக்கணும் அப்படின்னா அது நிறைய விதமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சரியா? இப்போ ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இந்த மாதிரி வந்து போனால் ஒரு எம் நிறைய கொண்டு ஒரு பிளாக் எடுத்துக்கணும்னா இது மேலே என்ன பண்ணும், நிறைய விதமான ஃபோர்ஸ் வந்து, அதாவது நிறைய விதமான விசை செயல்படும். சரியா? அப்போ அந்த ஒவ்வொரு விஷயம் என்ன பண்ணும், ஒவ்வொரு வேலையை வந்து பண்ண செயல்படுத்தும். ஒவ்வொரு வேலையை என்ன பண்ணும், ஒவ்வொரு வேலையை கிரியேட் பண்ணும். சரியா? என்ன பண்ணும், ஒவ்வொரு வேலை, அந்த ஒவ்வொரு விசைக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. சொல்ல ஒவ்வொரு விஷயமே என்ன பண்ணும், இதை டிஸ்பிளேஸ்மெண்ட் நவுத்தி என்ன பண்ணும், ஒவ்வொரு வேலையை ஏற்படுத்தும். சரியா? அப்ப அந்த ஒவ்வொரு வேலையை என்ன பண்ணணும்னா அதோடைய இயக்காற்றல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சரியா? அந்த இயக்காற்றல என்ன பண்ணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தான் வந்து பண்ணா ஒர்க் எனர்ஜி தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஒர்க் எனர்ஜி தியரம் சொல்லுவாங்க. புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு? ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண நிறை கொண்ட ஒரு பொருள் ஒன்று இருக்குது. அந்த பொருள் மீது வெவ்வேறு விதமான நிறைய விதமான விசைகள் செயல்படலாம். அந்த விசைகள் செயல்பட்டுச்சுன்னா வெவ்வேறு விதமான வேலைகள் அங்கே செய்யப்படும். அப்போ வெவ்வேறு விதமான வேலைகள் செய்யப்பட்டா அதோடைய இயக்காற்றல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒர்க் எனர்ஜி தியரம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஒர்க் எனர்ஜி தியரம் அப்படின்னு சொல்லுவோம். கிளியராப்பா? கிளியரா புரிஞ்சா நான் சொல்றது என்னன்ட்டு? அவ்வளோதான். ஒர்க் எனர்ஜி தியரம்ன்றது அதை தான் சொல்லுது. சரியா? ஓகேப்பா. ஓகே. அதுக்கடுத்து குறிப்பு 3. அதுக்கடுத்து என்னது, குறிப்பு 3. சரியா? அதாவது கேஸ் 1 கேஸ் 2 என்னன்னா வச்சுக்கேன், நேர்வு 1 சூப்பரா. சரி, ஓகே, குறிப்புனே எழுதி வச்சு, குறிப்புனா நோட்டுன்னு சொல்லிட்டு அர்த்தம். நேர்வு 1, நேர்வு 2, நேர்வு 3. அதாவது நேர்வு 2, இது என்னது, நேர்வு 3. ஓகே, எனக்கு தெரியல, மறந்துச்சு, நிறைய நாள் ஆயிடுச்சு இல்லையா தமிழ் மீடியத்துக்கு, ஸோ மறந்துச்சு. ஓகே, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா எஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஓகே, இந்த இடத்துல பார்த்தோன்னா நேர்வு 3ல வந்து பார்த்தா வச்சுக்கேன், இந்த தீட்டாவினுடைய மதிப்பானது 90 டிகிரியை விட அதிகமாக இருக்குது. ஓகே, தீட்டாவினுடைய மதிப்பு 90 டிகிரியை விட அதிகமாச்சுன்னா அந்த கோணத்தை என்னன்னு சொல்லுவோம், விரிகோணம் சொல்லுவோமா?
அந்த கோணத்தை என்னன்னு சொல்லுவோம், விதி கோணம் அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப விதி கோணம் அப்படின்றது என்னது, ஒண்ணும் இல்ல, மோஷன் அண்டர் கிராவிட்டின்னு எடுத்துக்கேன். என்னது, மோஷன் அண்டர் கிராவிட்டிக்குள்ளே அதை நான் எடுத்துக்கேன். சரியா, அப்ப இங்க இருந்து ஒரு பொருளை நான் யூ அப்படின்ற திசை வேகத்துல நான் மேல தூக்கி இழுத்தேன்னா, மேல தூக்கி போட்டேன்னா அதோடைய புவியீர்ப்பு விசை எந்த பக்கம் செயல்படும், கீழ் நோக்கி திசையில அதோடைய புவியீர்ப்பு விசை செயல்படுமா. அப்போ வெலாசிட்டியும் அப்ப என்னது, முடுக்கமும் திசை வேகம் வேற வேற திசையில இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், எதிரிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். அப்ப எதிரிகள்னா என்னது, இந்த பக்கம் ஒரு டைரக்ஷன், இந்த பக்கம் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் ஒன்று இருக்குது. அப்ப இதோட தீட்டாவோட மதிப்பு எவ்வளவு, 180 டிகிரின்னு வச்சுக்கோ, 180 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. புரியுதா. அப்ப தீட்டாவினுடைய மதிப்பு 180 டிகிரி அப்படின்னா என்னுடைய வக்தனோட மதிப்பு எப்படி இருக்கும், நெகட்டிவா இருக்குமா. ஆமாவா, வக்தனோட மதிப்பு அப்படின்றது நெகட்டிவா இருக்குமா. அப்போ வேலையானது எதிர்மறையில எதிர் குறியீட்டுல இருந்துச்சுன்னா, வேலை அப்படின்றது எதிர் குறியீட்டுல இருந்துச்சுன்னா, முன்ன என்ன சொன்னேன், ஆற்றலானது அமைப்புக்கு அளிக்கப்படுகிறது, கொடுக்கப்பட்டுச்சு முன்ன. ஆனா ஆமாவா. பட் இங்க வந்து பார்த்தனா ஆற்றலானது அமைப்பிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. என்ன பண்ணுது, எடுத்துக்கொள்ளப்படுகிறது. புரியுதா, எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கிளியராப்பா. ஓகே 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 சரி, ஓகே. இங்க பாரு, இப்போ இதை நம்மளுக்கு தெரியணும்னா கண்டிப்பா வெக்டார் பத்தி கொஞ்சம் ஒரு சில பேசிக்ஸ் தெரியணும். டாட் ப்ராடக்ட்டை பத்தி நம்மளுக்கு என்ன தெரியணும், ஒரு ஐடியா தெரியணும். ஆமாவா. அப்போ அந்த டாட் ப்ராடக்ட்டை பத்தி கொஞ்சம் ஐடியா வச்சுக்கலாமா. ஓகே, W is equal to என்னன்னு சொல்லலாம், F vector dot S vector சொல்லலாமா, F dot S ன்னு சொல்லலாமா. அப்போ W is equal to என்னன்னு சொல்லலாம், FS cos theta ன்னு சொல்லலாமா, FS cos theta. அதை தான் மின்னு சொல்லிட்டு இருக்க, வேற வாயா கண்டென்ட் மூவ் பண்ணி அப்படின்னு. சரியா, அப்போ இங்க பாரு இந்த S அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம், S அப்படின்றது என்னது, என்னுடைய இறுதி அமைவிடம் மற்றும் ஆரம்ப அமைவிடம் சொல்லுவோமா, இறுதி அமைவிடம் ஆரம்ப அமைவிடம் சொல்லுவோமா. ஆமாவா. ஆமா, சரியா. அப்ப இறுதி அமைவிட வெக்டார் அப்படின்றது எப்படி இருக்கு, எனக்கு எப்படி இருக்கும் பாரு, எப்படி இருக்கும்பா, எப்படி இருக்கும், x2i cap plus y2 j cap plus என்னது plus z2 k cap இருக்குமா. இங்க அமைவிடம் வந்து பண்ணானது x y z இருக்கும்போது இங்க என்னது x1 x2 y2 z ன்னு சொல்லிட்டு இருக்கும், z2 இருக்கும். சரியா, இதே ஆரம்ப அமைவிடம் இன்னைக்கு எப்படி இருக்கும், ஆரம்ப அமைவிடம் x1i cap plus என்னது y2i cap plus என்னது z2 j cap இருக்குமா, z2 k cap இருக்கு. இது எப்போ x1 y1, ஓகே, x1 y1 z1 இருக்கும். இதோடைய அமைவிடம் x1 y1 z1 இருக்கும்போது இந்த மாதிரி அமைவிடம் எனக்கு இருக்கும். சரியா, சொல்யூஷன் புரியுதாப்பா, புரியுதா. சரி, ஓகேப்பா. அப்போ இங்க பாரு, ஏ வெக்டாரோட மதிப்பு வந்து பண்ணா என்னத்துக்குன்னா, ஏ வெக்டாரோட மதிப்பு அப்படின்றது என்னத்துக்குன்னா, AXi cap பிளஸ் என்னது AY j cap டாட் பிளஸ் என்னது AZ k cap அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். சரியா, பி வெக்டாரோட மதிப்பை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, பி வெக்டாரோட மதிப்பு BXi cap பிளஸ் BY j cap பிளஸ் என்னது BZ k cap அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன், BZ k cap அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன்ப்பா. சரியா, அப்போ எனக்கு இங்க A வெக்டார் டாட் B வெக்டாரோட மதிப்பு எனக்கு எப்படி இருக்கும், A வெக்டார் டாட் B வெக்டாரோட மதிப்பு எனக்கு எப்படி இருக்கும்னா, AX டாட் BX இருக்கும், BX பிளஸ் AY BY பிளஸ் என்னது இருக்கும், AZ BZ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். என்னது AZ BZ இருக்கும். இதுதான் என்னது என்னுடைய புள்ளி பெருக்கல், புள்ளி பெருக்கல். சரியா, புரியுதாப்பா, கிளியரா. அவ்வளவுதான். இதே என்னுடைய குறுக்கு பெருக்கலா இருந்தா எப்படி இருக்கும், எதுக்கும் தேவையில்லதான் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோ. குறுக்கு பெருக்கல்னா எனக்கு எப்படி இருக்கும்பா, I cap J cap K cap இங்க வந்துடும். ஆமாவா. அப்ப இங்க என்ன ஆகும், AX BX அதானே, AY BY. அப்புறமா என்ன ஆகும், AZ BZ. இதானே எனக்கு வரும். இதான் என்னுடைய குறுக்கு பெருக்கலா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்ம்லாம் எனக்கு கிடைக்கும். சரியா, சரி, ஓகே. இது வரைக்கும் வந்து பண்ணா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்ன பண்ணிருப்போம், தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வி கேன் ஸ்டார்ட் வித் கொஷின்ஸ். ஓகே, கொஷின்ஸ் போயிடலாம். நிறைய கொஷின்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட எத்தனை கொஷின் அப்படின்னு பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 கொஷின், 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 கொஸ்டின் இன்னைக்கு வந்துருக்கேன். இன்னைக்கு ஒரு லெக்சர்ல மட்டும் என்ன வச்சிருக்கேன், 20 கொஸ்டின்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். மினிமம் வந்து நான் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு லெக்சருக்கு வந்து பண்ணா 50ல இருந்து 60 கொஸ்டின் வரைக்கும் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, சும்மா அப்படியே டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு நிறுத்திட்டு நீ போட்டு ட்ரை பண்ணு. ஓகே, வரலையா நிறுத்திட்டு ட்ரை பண்ணு, வரலையா ஒன்ஸ் போட்டு பார்த்துட்டு
இங்க பாரு, ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். எப்படி தெரியுமா? இங்க பாரு, நீ வந்து என்னோட லெக்சர் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு மெத்தட் சொல்ல. ஃபர்ஸ்ட் நீ என்னோட லெக்சரை பார்த்துட்டு, தமிழ் மீடியம் பசங்களுக்கு நான் சொல்றதா. ஓகே, தமிழ் மீடியம் மாணவர்கள் வந்து முதல்ல என்னுடைய லெக்சரை பார்த்துட்டு என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு சோர்ஸ் கிடையாது. ஓகே, அப்படி உனக்கு சோர்ஸ் வேணும், எனக்கு தமிழ் மீடியத்துல ஏதாவது சோர்ஸ் வேணும் அப்படின்னா வச்சுக்கேன், என்னோட ஐடி வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. சரியா? என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் சொல்கிறேன், இப்போ வேண்டாம், நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, எனக்கு டிஎம் பண்ணு. நான் உனக்கு வந்து என்னோட கான்டாக்ட் நம்பரோ இல்லை ஏதாச்சும் என்னோட டெலிகிராம் ஐடியோ கொடுத்து நான் உனக்கு வந்து நோட்ஸோ இல்லை அந்த கொஷின் பேங்க்கோ நான் என்ன பண்ணுறேன், உனக்கு நான் சென்ட் பண்ணி கொடுக்குறேன். கொஷின் பேங்க்லாம் சென்ட் பண்ணேன், அதை பார்த்து நீ என்ன பண்ணு, சால்வ் பண்ணு. சரியா? ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் யூடியூப் தமிழில் கிராஷ் கோர்ஸ் நடத்துறது முதல்ல A2K சேனல், கான்செப்ட்ஸ் ஆஃப் A2K. ஓகே, கான்செப்ட்ஸ் ஆஃப் A2K தான் முதல்ல, அதுவும் நான் நடத்தேன். சரியா? நான் நடத்தேன். ஓகேப்பா. ஓகே, கீழ்கண்டவற்றை பொறுத்து அதனுடைய வேலையை கண்டறிக. கொஸ்டின் வந்து சொல்லிட்டாங்க. சரியா? கீழ்கண்டவற்றை பொறுத்து அதனுடைய வேலையை கண்டறிக. 3I நியூட்டன் விசையான 3I கேப் நியூட்டன் விசையான 5 கிலோகிராம் நிறை கொண்ட பொருளின் மீது செயல்பட்டு 4I கேப் என்ற தொலைவில் இடப்பெயர்ச்சி அடைகிறது எனில் அவற்றின் வேலை என்ன? ஈஸி. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? F வெக்டார் டாட் S வெக்டார்னு சொல்லலாமா? அப்போ அப்படியே போடு. இது எவ்வளோ? 3I கேப்பு டாட் எவ்வளோ? 4I கேப். அப்போ 3 எவ்வளோ? 12. அவ்வளோதான் ஆன்சர். 12 ஜூல் அப்படின்றது தான் என்னது? என்னோட ஆன்சர். 12 ஜூல் அப்படின்றது என்னது? என்னோட ஆன்சர். சரியா? பேசிக்லேருந்து டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் அப்படியே படிப்படியாக என்னது கொஸ்டினோட டிஃபிகல்ட்டிஸ் அதிகமாயிட்டே போகும். சரியா? ஓகேப்பா. அதுக்கடுத்தது பாரு, 3I கேப் நியூட்டன் கொண்ட விசையானது 5 கிலோகிராம் நிறையின் மீது செயல்பட்டு 4J கேப் என்ற இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளது எனில் அவற்றின் வேலை என்னவா இருக்கும்? ஒன்றும் இல்லை, அதே தான். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு F வெக்டார் டாட் S வெக்டாரா? F வெக்டார் டாட் S வெக்டார். F வெக்டாரோட மதிப்பு 3I கேப்பு, S வெக்டாரோட மதிப்பு 4J கேப்பு. ஆமாவா? அப்போ நான் J கேப் இந்த I கேப்போட மதிப்பு 0 ஆயிடும். அப்போ இந்த இடத்துல எந்த விதமான விசையும் எந்த விதமான வேலையும் செய்யப்படவில்லை. இந்த இடத்துல என்ன பண்ண? எந்த விதமான வேலையும் செய்யப்படவில்லை. சரியா? அதுக்கடுத்தது பாரு, 4I கேப் பிளஸ் 5J கேப் நியூட்டன் கொண்ட விசையானது 5 கிலோகிராம் நிறையின் மீது செயல்பட்டு 5I கேப் பிளஸ் 6J கேப் மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளது எனில் அவற்றின் வேலை என்ன? ஓகே, இங்க விசை என்பது என்னது? இங்க விசை அப்படின்றது F வெக்டாரோட மதிப்பு வந்து 4I கேப் பிளஸ் 5J கேப். 4I கேப் பிளஸ் 5J கேப். சரியா? அப்ப இங்க வந்து என்னது? இடப்பெயர்ச்சி அப்படின்றது S ஓட மதிப்பு எவ்வளோ? S ஓட மதிப்பு வந்து 5I கேப் பிளஸ் 6J கேப். சரியா? அப்போ என்னுடைய விசை வேலை எப்படி தானே? W இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம்? F வெக்டார் டாட் S வெக்டார்னு சொல்லுவோமா? அப்போ F ஓட மதிப்பு எவ்வளோப்பா? 4I கேப் பிளஸ் 5J கேப். ஓகே, 5J கேப் டாட் 5I கேப் பிளஸ் 6J கேப்னு வரும். அப்போ ஆன்சர் எவ்வளோ? 4 5 20 IR 30. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 50 ஜூல் வந்து என்னோட ஆன்சர். அது 50 ஜூல் அப்படின்றது தான் என்னோட ஆன்சர். புரிஞ்சா? 50 ஜூல் அப்படின்றது என்னது? என்னோட ஆன்சர். சரியா? அதுக்கடுத்தது பாரு, 5I கேப் பிளஸ் J கேப் நியூட்டன் கொண்ட விசையானது 5 கிலோகிராம் நிறையின் மீது செயல்பட்டு 5I கேப் பிளஸ் 6J கேப் பிளஸ் 7K கேப் மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளது எனில் அவற்றின் வேலை என்ன? ஈஸிடா. டக்குன்னு கால்குலேட் பண்ணிட்டு வர வேண்டியதான். டக்குன்னு முடிச்சுனே வர வேண்டியதான். என்னது? 5I கேப் பிளஸ் J கேப் டாட் 5I கேப் பிளஸ் 6J கேப் பிளஸ் 7K கேப். ஆமாவா? இந்த 7K கேப்புக்கு வேலை இல்லை, அதனால வித்துடலாம். சரியா? அப்போ எவ்வளோ? ING 25. ஓகே, ஓராது 6. அப்போ ஆன்சர் எவ்வளோப்பா? 31 ஜூல். 31 ஜூல் ஒர்க் டன். புரிஞ்சா? 31 ஜூல் ஒர்க் டன் அப்படின்றது தான் என்னோட ஆன்சர். ஓகே, அதுக்கடுத்த கொஸ்டின் 4I கேப் பிளஸ் 5J கேப் பிளஸ் 6K கேப் கொண்ட விசையானது 5 கிலோகிராம் நிறையின் மீது செயல்பட்டு 5I கேப் பிளஸ் 6J கேப் பிளஸ் 7K கேப் மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளது எனில் அவற்றின் வேலை என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகே, ரொம்ப ஈஸி. W இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு F வெக்டார் டாட் S வெக்டார்னு சொல்லலாமா? F வெக்டார் டாட் S வெக்டார்னு சொல்லலாமா? ஓகே, இங்க F ஓட மதிப்பு ஃபர்ஸ்ட் இங்க பாரு, எப்பயுமே உனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல தனியாக எழுதி வச்சிரு. சரியா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணு. அப்போ உனக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அப்போ F ஓட மதிப்பு எவ்வளோ? 4I கேப் பிளஸ் 5J கேப் பிளஸ் 6K கேப். ஆமாவா? டாட் 5I கேப் பிளஸ் 6J கேப் பிளஸ் 7K கேப். ஆமாவா? அப்போ எவ்வளோ? 4 5 20 IR 30 6 42. ஆமாவா? அப்போ ஆன்சர் எவ்வளோ? அப்போ ஆன்சர் எவ்வளோப்பா? 20 30 50 92 ஜூல் அப்படின்றது தான் என்னுடைய ஒர்க் டன். சரி, என்னுடைய வேலைன்றது. புரியுதா? என்னையா சப்ப கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னா இதுலயும் நிறைய பேர் தப்பு பண்றவங்க இருப்பீங்க. இதுலயும் என்ன பண்ணுவீங்க? நிறைய பேர் தப்பு பண்றவங்க இருப்பீங்க. ஓகேடா, சரி பார்க்கலாமா? ஓகே,
ஐ கேப் பிளஸ் ஜே கேப் பிளஸ் கே கேப் நியூட்டன் கொண்ட விசையானது 3 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு பொருளின் மீது செயல்படுகிறது. அப்பொருளானது ஐ கேப் பிளஸ் 2 ஜே கேப் பிளஸ் 3 கே கேப்பிலிருந்து 4 ஐ கேப் பிளஸ் 5 கே கேப் 6 கே கேப் என்ற தொலைவிற்கு செல்கிறது எனில் அவற்றின் வேலை என்னன்னு கேட்டிருக்கான். அவற்றினுடைய வேலை என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். சரியா? அப்ப இங்க என்னது, இங்க என்னோட ஆரம்ப அமைவிடம் எவ்வளவு? ஆரம்ப அமைவிடம் எவ்வளோப்பா? ஐ கேப் பிளஸ் 2 ஜே கேப் பிளஸ் 3 கே கேப்ன்றது என்னோட ஆரம்ப அமைவிடம். சரியா? என்னோட இறுதி அமைவிடம் எவ்வளோ? என்னோட இறுதி அமைவிடம் எவ்வளோ பாரு? 4 ஐ கேப் பிளஸ் 5 ஜே கேப் பிளஸ் 6 கே கேப்பா? ஆமாவா? அப்ப என்னோட இடப்பெயர்ச்சி அப்படின்றது இடப்பெயர்ச்சி அப்படின்றது எக்ஸ் எஃப் மைனஸ் எக்ஸ் ஐன்னு சொல்லலாமா? அப்ப இதுல இருந்து கழிச்சோம்னா என்ன ஆகும் பாரு? இதுல இருந்து கழிச்சோம்னா என்னது? 4 ஐ கேப் பிளஸ் 5 ஜே கேப் பிளஸ் 6 கே கேப் மைனஸ் 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 ஐ கேப் பிளஸ் 2 ஜே கேப் பிளஸ் 3 கே கேப்னு இருக்கும். அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும் பாரு? 4 minus 1 3 ஐ கேப். சரியா? ஜே கேப் இங்க பாரு, ஐ கேப்ல தான் கழிக்கணும், ஜே கேப் கூட தான் கழிக்கணும், கே கேப் கூட தான் கழிக்கணும். ஓகே, அது தெரியாம தப்பு பண்ணிடாது. ஓகே ஓகேவா? அதுக்கப்புறம் பாரு, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பிளஸ் பிளஸ் 5 மைனஸ் 2 எவ்வளோ? 3 ஜே கேப்பா? ஆமாவா? அப்ப 6 மைனஸ் 3 எவ்வளோ? 3 கே கேப். 3 கே கேப்னு வருமா? 3 கே கேப்னு வருமா? அப்போ என்னுடைய விசை இருந்தது என்னது? எஃப். என்னது என்னோட வேலை இருந்தது என்னது? டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் டாட் எஸ் வெக்டாரா? ஆமாவா? எஃப் வெக்டாரோட மதிப்பு எவ்வளோ? ஐ கேப் பிளஸ் ஜே கேப் பிளஸ் கே கேப்பா? ஆமாவா? எஸ் வெக்டாரோட மதிப்பு எவ்வளோ? 3 ஐ கேப் பிளஸ் 3 ஜே கேப் பிளஸ் 3 கே கேப்னு வரும். அப்போ ஆன்சர் எவ்வளோப்பா? 3 பிளஸ் 3 பிளஸ் 3. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 9 ஜூல். அது 9 ஜூல் அப்படின்றதுனது என்னோட ஆன்சர். எவ்வளோ? 9 ஜூல் அப்படின்றதுனது என்னோட ஆன்சர். ஓகேவா? ஓகேவாப்பா? எஸ், ஓகே. அதுக்கடுத்தது பாரு, ஒரு துகளானது மைனஸ் 2 ஐ கேப் பிளஸ் 5 ஜே கேப்பிலிருந்து 4 ஜே கேப் பிளஸ் 3 கே கேப்பிற்கு செல்கிறதாமா. ஒரு துகள்னது 2 ஐ கேப் பிளஸ் 5 ஜே கேப்ல இருந்து என்னது 4 ஜே கேப் பிளஸ் 3 கே கேப்க்கு வந்து பண்ண நம்ம பண்ணாமல் செல்கிறது. சரியா? செல்கிறது. அத்துகளின் மீது செயல்படும் விசை 4 ஐ கேப் பிளஸ் 3 ஜே கேப் எனில் அப்பொருளின் மீது செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்பொருளின் மீது செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணுமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிட்டர்னை வந்து பண்ணா இறுதி. அப்போ இறுதி எவ்வளோ? 4 ஜே கேப் பிளஸ் 3 கே கேப்பா? பிளஸ் 3 கே கேப் 3 கே கேப். அப்புறமா இங்கே ஏதாச்சும் மைனஸ் 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 2 ஐ கேப் பிளஸ் 5 ஜே கேப்பா? ஆமாம் தானே? மைனஸ் ஆஃப் மைனஸ். ஓகே, மைனஸ் ஆஃப் மைனஸ். ஓகே, அப்போ என்ன ஆன்சர் வரும் பாரு? அப்போ 2 ஐ கேப் இது என்னாச்சு? பிளஸ் 2 ஆயிடுமா? பிளஸ் மைனஸ் உள்ள போயிடுச்சுன்னா பிளஸ் 2 ஐ கேப்பு. அப்புறமா என்ன ஆகும்? அப்புறமா 4 ஜே கேப்லேருந்து மைனஸ் 5 ஜே கேப் போச்சுன்னா மைனஸ் 5 ஜே கேப்பு. இங்கே 0 கே கேப் இருக்குது, இங்கே பிளஸ் 3 கே கேப் இருக்குது. அப்போ பிளஸ் 3 கே கேப் அப்படின்றது ஆன்சரு. ஆமாவா? பிளஸ் 3 கே கேப் அப்படின்றது ஆன்சரு. அப்போ என்னோட வேலை இருந்தது என்னது? வேலை இருந்தது எவ்வளோனா, வேலை எவ்வளோப்பா? 4 ஐ கேப் பிளஸ் 3 ஜே கேப் பிளஸ் 3 ஜே கேப் டாட் எவ்வளோ? 2 ஐ கேப் மைனஸ் ஜே கேப்னு வருமா? அப்போ ஆன்சர் எவ்வளோப்பா? ரெண்டாங்க 8 மைனஸ் 3. அப்போ ஆன்சர் எவ்வளோப்பா? 5 ஜூல். சரியா? அப்போ என்னது 5 ஜூல் அப்படின்றது தான் என்னோட ஆன்சர். கிளியரா? 5 ஜூல் அப்படின்றது தான் என்னது என்னோட ஆன்சர். கரெக்டா? எஸ், 5 ஜூல். ஓகே, எஸ். ஒரு பொருளானது 5 நியூட்டன் கொண்ட ஒரு விசை செயல்பட்டதால் 10 மீட்டர் நகர்கிறது. ஓகே, மேலும் அப்பொருள் மீது செய்யப்பட்ட வேலை என்பது 25 ஜூல். சரியா? எனில் விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையே உள்ள கோணம் என்னன்னு கேட்கலாம். தீட்டாவோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரி, தீட்டாவோட மதிப்பு என்னன்னு கேட்கலாம். சரியா? இங்க எஃபோட மதிப்பு கொடுத்துருக்காங்களா? எஃபோட மதிப்பு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறமா டபிள்யூ ஒர்க்கோட மதிப்பு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 25 ஜூல் கொடுத்துருக்காங்க. அப்ப இடப்பெயர்ச்சியோட மதிப்பு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10 மீட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும்னா, ஃபார்முலா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும்? எஃப்எஸ் காஸ் தீட்டான்னு தெரியுமா? எஃப்எஸ் காஸ் தீட்டான்னு நமக்கு ஃபார்முலா தெரியுமா? சரியா? அப்ப இதோட 25, எஃபோட மதிப்பு 5, ஆமா எஸோட மதிப்பு எவ்வளோ? எஸோட மதிப்பு 10 இன்ட்டு எவ்வளோ? காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டாவா? ஆமாவா? அப்போ இதுவும் 5 25 ஆயிடுச்சு. அப்போ இதான் ஆயிடும் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2 வரும். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோனா 5/10ன்னு சொல்லிட்டு வரும். ஆமாம், இது 1 5 5 2 5 10. அப்போ தீட்டாவோட மதிப்பு எவ்வளோனா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. சரியா? அப்போ 1/2 அப்படின்றது எவ்வளோ? தீட்டா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 60 டிகிரின்னு வருமா? தீட்டாவோட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டு வரும்? 60 டிகிரின்னு சொல்லிட்டு வருமா? அதாவது தீட்டாவோட மதிப்பு 60 டிகிரி. இதுதான் வந்து என்னோட ஆன்சர். இதுதான் வந்து என்னுடைய ஆன்சர். சரியா? ஓகே, ஒரு சிறிய துகள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
என்ன கலர்? ரெட் கலர் வச்சுக்கலாம். ஒரு சிறிய துகள் ஒன்று 5i cap minus 2j cap plus k cap இலிருந்து ஓகே 2i cap 3j cap minus 4k cap என்ற அமைவிடத்துக்கு செல்கிறது. ஓகே, அத்தொகையின் மீது செயல்படும் விசை 5i cap 2j cap plus 7k cap எனில் அப்பொருள் மீது செய்யப்பட்ட வேலை என்ன? ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சலாமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா 2i cap plus 3j cap minus 4k cap minus எவ்வளோ? minus 5i cap minus 2j cap plus k cap வருமா? plus k cap வருமா? அப்போ என்ன ஆயிடுச்சு பாரு, என்ன வரும் டிஸ்பிளேஸ்மெண்ட்? 2i minus 5 எவ்வளோ? minus 3i cap. ஆமாவா? இந்த மைனஸ் உள்ள போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ எவ்வளோ? ப்ளஸ் 5j capனு வரும். ப்ளஸ் 5j cap ப்ளஸ் 5j cap மைனஸ் 5k cap. புரியுதா? இந்த மைனஸ் இங்கே உள்ள வந்துடுமா? இது ப்ளஸ் ஆகிடும், இது என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். -4 ப்ளஸ் -5 மைனஸ் k எவ்வளோ? minus 5k capனு வந்துடும். சரியா? புரிஞ்சா? அவ்வளோதான்ப்பா. அப்போ என்ன ஒர்க் தானே கண்டுபிடிக்குது. W எவ்வளோ? எஃபோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5i cap plus 2j cap plus 7k cap டாட் minus 3i cap plus 5j cap minus 5k cap. ஆமாவா? minus 5k cap. அப்போ ஆன்சர் என்னப்பா இருக்கும்? அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? ஈஸி. ஐமோ 5 minus 15 2 plus 10 minus 7 35 7 35 7 35 சரியா போச்சா? அப்போ ஆன்சர் எவ்வளோ பாரு? ஆன்சர் எவ்வளோப்பா? எவ்வளோ? மைனஸ் இது எவ்வளோ? 35 60 50. அப்போ -40 ஜூல் அப்படின்றது என்னோட ஆன்சர். -40 ஜூல் அப்படின்றது தான் அது என்னோட ஆன்சர். புரிஞ்சாப்பா? கிளியரா? -40 ஜூல் அப்படின்றது அது என்னோட ஆன்சர். ஓகே ஓகே எஸ், தட்ஸ் இட். அடுத்து பாரு அசர்ஷன் ரீசன். ஓகே, அசர்ஷன் ரீசன்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தான் தமிழ் மீடியத்துக்கு நான் தான் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். சரியா? கூட்டு வந்து பண்ணால் வேலை என்பது ஸ்கேலார் ஆகும். எஸ், வேலை என்பது ஸ்கேலார் தான். கரெக்டு. வேலை என்பது காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேலை என்பது விசை மற்றும் இடப்பெயர்ச்சி ஆகியவற்றினுடைய புள்ளி பெருக்கல் ஆகும். சரியா? வேலை அப்படின்றது விசை இடப்பெயர்ச்சியினுடைய புள்ளி பெருக்கல். ஸோ புள்ளி பெருக்கல் அப்படின்ற காரணத்தினால என்ன வரும்? அங்கே ஸ்கேலார் அப்படின்னு சொல்லிட்டு வருமா? ஸ்கேலார் அளவாக இருக்குமா? புள்ளி பெருக்கல் அப்படிங்கிற காரணத்தினால கண்டிப்பாக வேலை என்பது ஒரு ஸ்கேலார் அளவு. அப்போ கூட்டு காரணம் மற்றும் இரண்டும் சரி, மேலும் கூட்டு காரணத்திற்கான சரியான விளக்கமாகும். சரியா? சரியான விளக்கமாகும். இதுதான் வந்து என்னோட ஆன்சர். இதுதான் அது என்னோட ஆன்சர். சரியா? ஓகேப்பா. அதுக்கடுத்து பாரு, வேலை என்பது ஒரு எதிர்மறை மதிப்பு அல்ல. எதிர்மறை மதிப்பு அல்லனா கண்டிப்பா எதிர்மறை மதிப்பு வரும். சரி? அப்போ கூட்டு தப்பு. ஆனா வேலை என்பது ஒரு ஸ்கேலார் அளவு. இது கரெக்ட். அப்போ கூட்டு தவறு, காரணம் சரி. அப்போ என்ன? தேர்ட் ஆப்ஷன். ஓகே, assertion wrong and reason is right. ஓகேவா? ஓகேப்பா. அடுத்து பாரு ஒரு நல்ல கொஸ்டின். எஸ், அதுக்கடுத்து பாரு நல்ல கொஸ்டின். கீழ்கண்டவற்றின் 2 வினாடியில் F1 மற்றும் F2வின் மீது செயல்படும் வேலையை காண்கன்னு கேட்கலாம். F1 மற்றும் F2வின் மீது செயல்படும் வேலையை காண்கன்னு சொல்லலாம். அப்போ இங்க ஒட்டுமொத்த விசை என்பது எப்படி இருக்கும்? என்னோட நெட் ஃபோர்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்? இது பிளஸ் திசையில் செயல்பட்டு 40 நியூட்டன், இது என்னது மைனஸ் திசையில் செயல்பட்டு 30 நியூட்டன். அப்போ நெட் விசை எவ்வளோ? எனக்கு நெட் விசை எவ்வளோ? 30 நியூட்டன் இருக்குமா? அப்போ இந்த 30 நியூட்டனை வச்சு நான் வரைஞ்சோம்னா எப்படி இருக்கும்? இது வந்து பண்ணா ஒரு பொருள் வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த இடத்துல வந்து நிறைய இருக்குது, இந்த இடத்துல வந்து பிளாக் இந்த மாதிரி இருக்குது, பிளாக் வந்து இந்த மாதிரி இருக்குது. சரியா? அப்போ இந்த எவ்வளவு செயல்படும்? 30 நியூட்டன் விசை செயல்படும். இது 2 கிலோகிராம் நிறை. சரியா? அப்ப இதன் மீது முடுக்கம் எந்த டைரக்ஷன் இருக்கும்? விசை எந்த பக்கம் செயல்படுதோ அதே பக்கத்துல முடுக்கம் இருக்குமா? அப்ப முடுக்கம் எந்த பக்கம் செயல்படுதோ அதே டைரக்ஷன் என்ன இருக்கும்? என்னோட விசை இருக்குமா? என்னுடைய விசை அப்படின்றது ஒண்ணு இருக்குமா இருக்காதாப்பா? கண்டிப்பா இருக்கும். சரியா? அப்ப பாரு நான் என்ன பண்றேன்னா, என்ன பண்ண இதுக்கு நான் முடுக்கத்தை கண்டுபிடிக்கிறேன். அப்போ முடுக்கம்ன்றது என்னதுப்பா? நிறை பை என்னது? விசை பை நிறையா. அப்போ விசையோட மதிப்பு 30, நிறையோட மதிப்பு 2. அப்போ எவ்வளோ? 15 மீட்டர்/செகண்ட். சரியா? அப்போ இங்கேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா முடுக்கத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பண்ணேன்? முடுக்கத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, அப்போ இது மேலே ஒரு விசை செயல்படுதுன்னா கண்டிப்பாக அங்கே என்ன நடந்திருக்கணும்? கண்டிப்பாக ஏதாச்சும் என்ன இருக்கணும்? ஒரு இடப்பெயர்ச்சி நடந்திருக்கணுமா? கண்டிப்பாக என்ன இருக்கணும்? ஒரு இடப்பெயர்ச்சி நடந்திருக்குமா? அப்போ நான் அந்த இடப்பெயர்ச்சியை நான் கண்டுபிடிக்கணும். என்னது? அப்போ நான் அந்த இடப்பெயர்ச்சி என்ன பண்ணணும்? நான் கண்டுபிடிக்கணும். சரியா? இங்க பாரு, t=0 வினாடியில் பொருளானது என்னவுக்கு? ஓய்வில் இருக்குன்னு சொல்லிட்டான். சரியா? ஓய்வில் இருக்குன்னு சொல்லிட்டான். ஓகே, அப்போ நான் இடப்பெயர்ச்சி கண்டுபிடிக்கணும். இங்க வந்து திசைவேக என்னது? இங்க வந்து நான் வந்து இங்க ஏதாச்சும் ரிலேட்டட் இருக்கான்னு பார்க்கணும். ஏதாச்சும் ரிலேஷன் இருக்குதா? இங்க முடுக்கம் இருக்குது, நேரம் கொடுத்துருக்கான். நேரம் வந்து 2 வினாடின்னு கொடுத்துருக்கான். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? இதை வச்சு
அப்போ முடுக்கம் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ, முடுக்கம் வந்து 15 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான். ஆமாவா? அப்போ நேரம் 2 வினாடின்னு கொடுத்துருக்கான். இதை வச்சு எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தோணும். எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எப்படி இடப்பெயர்ச்சி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, என்னது ஃபார்முலா இருக்குது? S is equal to ut plus half at ஸ்கொயர்னு ஃபார்முலா இருக்குதா? இங்க பயன்படுத்தணும். சரியா? இங்க ஆரம்பத்துல ஓய்வு நிலையில என்ன சொல்லிட்டான்? ஓய்வுல ஆரம்பத்துல t0 சமம் ஓய்வுல இருக்குன்னு சொல்லிட்டானா? அப்ப என்னது? அப்ப இதை போடு, கச்சக்குன்னு ஒரு கட் அடிச்சாச்சா? அப்ப s is equal to என்னது? half into at. a ஓட மதிப்பு எவ்வளோப்பா? 15. t ஓட மதிப்பு எவ்வளோ? 2 into 2 4. அப்ப s ஓட மதிப்பு எவ்வளோ? s ஓட மதிப்பு 30 மீட்டர். s ஓட மதிப்பு எவ்வளோ? 30 மீட்டர். சரியா? அப்ப இந்த பொருள் இருக்கு இல்லையா? அப்ப இந்த பொருள் வந்து என்ன இருக்கும்? இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளோ? 30 மீட்டர் என்ன பண்ணிருக்கும்? டிராவல் பண்ணிருக்குமா? 30 மீட்டர் என்ன இருக்கும்? இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கும். சரியா? அப்போ அவன் F1 மற்றும் F2 வின் மீது செயல்படக்கூடிய விசை என்னன்னு கேட்கலாம். சரியா? அப்போ ஒர்க் ஆன் F1, அதாவது என்னது? F1 மீது செயல்படும் விசை. F1 மீது செயல்படும் விசை அப்படின்றது எப்படி இருக்கும்? F1 மீது இங்க எழுதிக்கலாம். சரியா? F1 மீது செயல்படும் வேலை. F1 மீது செய்யப்படும் வேலை. செய்யப்படும் வேலை அப்படின்றது எப்படி இருக்கும்? F1 மீது செய்யப்படக்கூடிய வேலை அப்படின்றது எனக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் எனக்கு F1 மீது செய்யப்படக்கூடிய வேலை அப்படின்றது எப்படி இருக்கும்? F1 is equal to என்னது? F1 into S இருக்குமா? ஆமாவா? அப்ப F1 ஓட மதிப்பு எவ்வளோ? F1 அப்படின்றது என்னன்னா இதுதான் F1. சரியா? இதுதான் என்னது? என்னோட F1 ஓட மதிப்பு. அப்ப 40 into 30. அப்ப ஆன்சர் எவ்வளோப்பா? ஆன்சர் எவ்வளோ? 1200 ஜூல் வந்து இருக்கும். சரியா? இது F2 வின் மீது செயல்படக்கூடிய விசை என்னது? F2 வின் மீது செயல்படும் விசை. F2 வின் மீது செயல்படும் விசை என்னவா இருக்கும்? F2 வின் மீது செயல்படக்கூடிய விசை என்னவா இருக்கும்னா W2 is equal to எவ்வளோ? 30 into 30. 30 into 30. அப்ப எவ்வளோ? 900 ஜூல் இருக்கும். 900 ஜூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா? அப்ப இதன் மீது செயல்படக்கூடிய மொத்த வேலை அப்படின்னு என்ன இருக்கும்? இதன் மீது செய்யப்பட்ட மொத்த வேலை அப்படின்னு என்னது? F net W net is equal to எவ்வளோ இருக்கும்? F net is equal to எவ்வளோ? 1200 minus 30 into 30. கரெக்டாடா? சாரி, இது 10. சரியா? அப்ப ஆன்சர் எவ்வளோ? 300. ஆன்சர் எவ்வளோ? 300. சரியா? அப்போ 300. அப்போ இதன்மீது செயல்பட்ட மொத்த வேலை என்பது எவ்வளோ? 900 ஜூல் இருக்கு. இதன்மீது செய்யப்படக்கூடிய மொத்த வேலை என்பது எப்படி இருக்குன்னா எனக்கு 900 ஜூலுக்கு சமமா இருக்கும். புரிஞ்சா இந்த சம் புரிஞ்சாப்பா? எஸ், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். சரியா? ஓகே, மற்றதை நான் வந்து சாப்பிட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேப்பா, சரி, ஓகே. சரியா? இந்த சம் புரிஞ்சிச்சு அவங்க எல்லாத்துக்கும்? ஓகே, கிளியரா? ஓகேப்பா. அதுக்கடுத்து என்னன்னா மாறுபடும் விசையினால் ஏற்படும் வேலை. சரியா? மாறுபடும் விசையினால் செய்யப்பட்ட வேலை, ஏற்படும் வேலையில செய்யப்பட்ட வேலை. சரியா? அதாவது இது என்னது? இந்த அச்சு பேர் என்னன்னு சொல்லுவோம்? X அச்சுன்னு சொல்லுவோமா? இந்த அச்சு என்னன்னு சொல்லுவோம்? Y அச்சுன்னு சொல்லுவோமா? இந்த அச்சு என்னன்னு சொல்லுவோம்? Z அச்சுன்னு சொல்லுவோமா? சரியா? அப்போ இங்க விசை இருந்ததுன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா விசையும் இடப்பெயர்ச்சி, அதாவது விசை மாறுபடும் போது. சரியா? இங்க பாரு. விசை வந்து என்னது? நம்மளுக்கு ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவாங்க? வேலை இஸ் ஈக்குவல் டு F வெக்டார் டாட் dr வெக்டார்னு சொல்லுவோமா? இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம்? F into S வெக்டார்னு சொல்லலாமா? சரியா? அப்போ பாரு, F ஆனது மாறுபடும் போது ஆட்டோமேட்டிக்கா என்னது? S ஆனது மாறுபடுமா? அதாவது இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வச்சுக்கேன், இந்த விசை இருக்கு இல்லையா? இந்த விசை வந்து பார்த்தோன்னா நேரத்தை பொறுத்து என்ன பண்ணுது? மாறுபடுது. என்னது? விசையானது என்ன பண்ணுது? நேரத்தை பொறுத்து மாறுபடுது. சரியா? எப்படி எதனா மாறுபடுது அப்படின்னா F ஆனது X அச்சில் ஒரு டைம், Y அச்சில் ஒரு டைம், Z அச்சில் ஒரு டைம் சொல்லிட்டு இந்த மாதிரி 3 தளத்திலுமே என்ன பண்ணுது? மாறுபடுது. சரியா? உதாரணத்துக்கு பாரு, இங்க என்னுடைய என்னது? ஆரம்ப பகுதி இருக்குது. சரியா? இந்த ஆரம்ப பகுதியில இருந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே விசை வந்து மாறி என்ன பண்ணுது? இங்க வந்து இப்படி நிக்குது. என்னது? என்னுடைய இந்த பகுதியில வந்து என்ன பண்ணுது? நிக்குது. சரியா? இங்க என்னது? இது என்னோட 2வது பகுதியில வந்து நிக்குது. புரியுதா நான் சொல்றது? எனக்கு 2வது பகுதியில நிக்குது. சரியா? அப்போ இங்க என்ன பாரு, இங்க என்ன நடக்குதுன்னு பாத்துக்கோ. என்னடா நல்ல கலரை செலக்ட் ஆக மாட்டேங்குது. சரியா? அப்ப இங்க பாரு. அப்போ இங்க இருந்து பாருன்னா ஒரு விசை செயல்படுதா? இங்க இருந்து இங்க கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னது? ஒரு தொலைவு இருக்கும். அப்ப இந்த சின்ன தொலைவு என்னன்னு சொல்லுவோம்? அப்ப சிறிய தொலைவு என்னன்னு சொல்லுவோம்ப்பா? என்ன கிடைக்கும்? சிறிய தொலைவு ஒண்ணு இருக்குமா? அந்த சிறிய தொலைவு என்னது? அந்த சிறிய தொலைவை வந்து dr சொல்லுவோமா?
ஆமாவா? அப்ப இங்கக்கே ஒரு சின்ன தொலைவுக்கு ஒரு வேலை செய்யப்பட்ட வேலை இருக்குமா, அந்த வேலை இந்த எஃபெக்டா டாட் டிஆர். அப்ப இங்க இருந்து இங்க ஒரு குட்டி தொலைவு இருக்கு, அது என்னது எஃபெக்டா டாட் டிஆர். அப்ப இங்க இருந்து எஃப்டிஆர் 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 சரியா? அப்போ இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி அளவீடுகள் இருக்குது, அது குட்டி குட்டியா இருக்குது, சரி, சின்ன 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 அளவீடு இருக்குது சரியா? அப்ப அந்த சின்ன அளவீடு ஒரு பீஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா மற்ற பீஸோட வேலை என்னன்னு சொல்லிட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருமா? அப்போ மற்ற பீஸை கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவோம், ரெமெம்பர் பண்ணு. ஒரு நிமிஷம் வீடியோவை நீ பாஸ் பண்ணிட்டு என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடு சரியா? ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணு, அந்த ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடு சரியா? கமெண்ட் பண்ணிடு. ஓகே, இந்த டைம் லைனோட எந்த டைம் லைன் எனக்கு தெரியாது, இப்போ நான் நடத்திட்டு இருக்கேன், இந்த டைம் லைன் போட்டு கமெண்ட் பண்ணிடு இதுக்கு ஆன்சர் இதுன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிட்டு. ஓகே சரியா? என்ன அதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டகிரேஷன், அதாவது தொகையிடுதல் சரியா? நான் சொல்லி கொடுத்தேன்னா எங்க சொல்லி கொடுத்தேன், அடிப்படை கணிதவியல் உனக்கு சொல்லி கொடுத்தப்பனே தம்பி தெரியுமா? அடிப்படை கணிதவியல் பாடம் இருக்கு இல்லையா, அங்க சொல்லியிருப்பேன். குட்டி இங்க பாரு, நம்மளுக்கு வந்து என்ன ஏதுன்னே தெரியாத ஒரு கிராஃப் இந்த மாதிரி இருக்கும்டா தம்பி. இங்க வந்து பண்ண ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதுக்கு என்ன பண்ண போதும், இன்டகிரேஷன் dA/dt வந்து என்ன பண்ண போதும், இன்டகிரேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு மொத்த பீஸோடைய அளவு என்னன்னு சொல்லிட்டு கிடைச்சிடும்னு சொல்லி சொன்னா, அதே தான் இங்கேயும் பண்ணோம், அதே தான் என்ன பண்ண போதும் இங்கேயும் நம்ம பண்ண போதும். ஓகேவா? ஓ சுத்தம் சரி, எப்படியோ ஒன்று வச்சுக்கோ. ஓகேவா? புரிஞ்சா சரியா? அப்போ இதுல கண்டிப்பா என்ன இருக்கும், டிஆர்னு ஒண்ணு இருக்குமா? அப்ப அந்த டிஆர் ஆனது என்ன பண்ணும், மாறுபடும். எதை பொறுத்து மாறுபடும், அச்சை பொறுத்து மாறுபடும். அப்ப இங்க டிஆர் என்பது டிஎக்ஸ் ஐ கேப் பிளஸ் டிஒய் ஜே கேப் பிளஸ் என்னது டிசெட் கே கேப்னு இருக்குமா? அப்ப விசையானது செயல்படும். விசை எப்படி செயல்படும் பாரு, விசை எப்படி மாறுபடும் பாரு, எஃப் வெக்டர் என்னது எஃப்எக்ஸ் ஐ கேப் பிளஸ் என்னது எஃப்ஒய் ஜே கேப் பிளஸ் என்ன வரும் எஃப்செட் கே கேப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். என்னது மூணுமே மாறுபடுமா? மூணுமே என்னது, ஸோ டிஆர் மாறுபடும், விசை வந்து பண்ணா மாறுபடாதா? அப்போ பாரு இந்த சிறிய தொலைவுகள் இருக்கு இல்லையா, என்னது சிறிய அதாவது என்னது எஸ் சரியா, சிறிய வேலை சரியா, ஒரு சின்ன வேலை இருக்கு இல்லையா, அந்த சின்ன வேலையோட மதிப்பு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்ப அந்த சின்ன வேலையோட மதிப்பு எப்படி இருக்குன்னா, ஓகே dw இஸ் ஈக்குவல் டு ஓகே எஃப் வெக்டார் டாட் டிஆர்னு இருக்குமா, எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டர்னு இருக்குமா? அப்ப இது இன்டகிரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், இன்டகிரேஷன் ஆஃப் dw இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டர். இது கண்டிப்பா ஒரு லிமிட் வச்சு இது பண்ணுவோம், அந்த லிமிட் வந்து R1 R2 பொறுத்து லிமிட் எனக்கு சப்ஸ்டிட் ஆகும் சரியா? அப்ப இதன் மீது செயல்படக்கூடிய மொத்த விசை என்பது எப்படி இருக்கும், இதன் மீது செயல்படக்கூடிய மொத்த விசை அப்படின்றது எனக்கு எப்படி இருக்கும் பாரு, இதன் மீது செயல்படக்கூடிய மொத்த வேலை அப்படின்றது எப்படி இருக்கும், மொத்த வேலை அப்படின்றது என்னன்னா, இது வந்து சும்மா என்னது எக்ஸ் அச்சில் மட்டும் செயல்படக்கூடிய விசை. ஓகே, எக்ஸ் அச்சில் மட்டும் இது பண்றது விசை சரியா, சாரி எக்ஸ் அச்சில் மட்டும் செய்யப்பட்ட வேலை. அப்போ எனக்கு மொத்த விசை அப்படின்றது எப்படி இருக்கும், சரி மொத்த வேலை அப்படின்றது என்ன இருக்கும், W net is equal to என்னன்னு இன்டகிரேஷன் ஆஃப் fx dot dx வெக்டர் வருமா, இது என்னது x1 x2 லிமிட்டா, ஆமாவா? அதே மாதிரி பிளஸ் 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 இன்டகிரேஷன் ஆஃப் fy dy வருமா, dy இன்டகிரேஷன் ஆஃப் y1 to y2 வரைக்கும் வருமா? அதே மாதிரி z ஆக்சிஸ்ல அதுக்கப்புறம் அது fz dot dx வருமா, dzன்னு வரும். அப்ப நான் இதை வந்து z1 to z2 அப்படின்ற ரேஞ்சில் நான் பண்றோம் சரியா? இதுதான் வந்து பண்ண என்னது ஃபார்முலாஸ், இதுதான் என்னது ஸோ ஃபார்முலாஸ். ஓகே சரி, ஓகே இப்போ சம்முக்கு போயிடலாமா, கொஷின்ஸ் போகலாம் சரியா? என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, f is equal to 4x plus 3y² minus 5k cap எனில் k cap என்பது k cap எனில் அந்த தொகையானது 1,1,2 மற்றும் 2 2,3,2 வரை செல்கிறது எனில் அவற்றின் வேலை. இதோட மதிப்பு வந்து பண்ணா x1 y1 z1, இதோட மதிப்பு என்னது x2 y2 z2. அப்ப என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவில் விசையானது இதை பொறுத்து மாறுபடும், எக்ஸை பொறுத்து மாறுபடுமா, அப்போ அப்படியே இன்டகிரேஷன் பண்ண வேண்டியதான். இதனால தொகையிடலாமா, தொகையிடும் போது ஃபர்ஸ்ட் எக்ஸை இன்டகிரேஷன் பண்ணலாமா, இன்டகிரேஷன் ஆஃப் x² பிளஸ் என்ன வரும் பிளஸ் 2x minus 5 வரைக்கும் என்ன பண்ண போறோம், இன்டகிரேஷன் பண்ண போறோம். நம்மளுக்கு வேலை செய்யப்பட்ட வேலை இருந்தது சரியா? அப்போ முதல்ல எக்ஸை இன்டகிரேஷன் பண்ணலாமா, அப்போ x² எங்கேருந்து இது வரைக்கும் பாரு, அடடா மாற்றி போட்டேன்னா கொஸ்டின் தாண்டி போயிட்டேன் சாரி டேய். சரி ஓகே, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி எடுத்து போகலாம் சரியா? அப்போ என்னது எக்ஸை பொறுத்து ஃபர்ஸ்டா சரியா, என்ன பண்ணலாம் இன்டகிரேஷன் பண்ணலாமா, f is equal to என்னது இன்டகிரேஷன் ஆஃப் 4x i cap. அப்போ x அச்சில் என்ன இருக்குது 4x இருக்குது, அதுக்கப்புறம் y அச்சில் இருக்கிறத 3y² இன்டகிரேஷன் பண்ணணும், 3y² இன்டகிரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா -5k cap என்னது
5k கேப்பை நான் என்ன பண்ணணும் இன்டகிரேஷன் பண்ணோம். லிமிட் என்ன பாரு x1 x2வா, அப்போ இங்கேருந்து இந்த 1லேருந்து 2 வரைக்கும் இன்டகிரேஷன் பண்ணோம். இங்கே என்ன இருக்குது y1 y2ஓட மதிப்பு, இதை வந்து பண்ணால் என்னது 1லேருந்து 3 வரைக்கும் இன்டகிரேஷன் பண்ணோம். இதை வந்து பண்ணால் 2லேருந்து 2 இன்டகிரேஷன் பண்ணோம். அப்போ அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு சேம் ஆச்சுன்னா இந்த மதிப்பை நம்ம விட்டுடலாமா? அப்போ இந்த மதிப்பு என்ன ஆயிடும், நம்மளுக்கு ஓவரால் 0 ஆயிடுமா? அப்போ இது என்ன வந்து 4x இன்டகிரேஷன் பண்ணோம்னா 4x² வருமா? 2 பவர் என்னது 2 1 சரியா, ப்ளஸ் 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 இந்த 3y² இந்த நான் 3y³ / 3ன்னு சொல்லிட்டு அப்போ இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இதை 3த்துலேருந்து 1த்துலேருந்து இது பண்ணலாம். அப்போ இது 2 நாளா 2x² வருமா? 2 × 2 மதிப்பு எவ்வளோ 4 மைனஸ் 1 ப்ளஸ் 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 y³ அப்போ அது 9 27 மைனஸ் 1 அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண அவ்வளோதான். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அது இது 8 - 2 = 2 + இது எவ்வளோ வரும் 26ன்னு வரும். அப்போ 26 + 6 எவ்வளோப்பா? அப்போ 26 + 6ஓட மதிப்பு எவ்வளோனா 32 ஜூல். இதுதான் வந்து என்னோட ஆன்சர். என்னது இதுதான் வந்து பண்ணால் என்னோட செய்யப்பட்ட வேலை அப்படின்றது அர்த்தம். சரி, இதுதான் அது என்னுடைய செய்யப்பட்ட வேலை. கிளியரா? கிளியர் ஐ திங்க். ஓகே சரியா. அதுக்கடுத்து பாரு, அதுக்கடுத்து f = xi + yj + zk மற்றும் dr = dxi dyj. இந்த சமுக்கு முன்னாடி இதை நம்ம பார்த்துடலாம் சரியா. இங்க பாரு f = x² 2x - 5i எனில் n என்பது மைய அச்சிலிருந்து, மைய அச்சுன்னா வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை 0. ஓகே, ஆய அச்சு 0ன்னு சொல்லுவோம், அதுதான் மையம் தான். 0லேருந்து 1 வரைக்கும் நகர்கிறதுனே அவற்றின் வேலை என்ன? இது என்ன பண்ணுது, எக்ஸை பொறுத்து வேறுபடுதா? அப்போ அந்த ஒர்க் டன் = வேறு இன்டகிரேஷன் தான். என்னது x² + 2x - 5 வந்து இன்டகிரேட் பண்ணால் எதை பொறுத்து 0லேருந்து 1 வரைக்கும் இன்டகிரேஷன் பண்ணணும். அப்போ என்ன தொகைத்தம்னா என்ன ஆகுப்பா, x² / 2 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டா 0 to 1 ஆமாவா, ப்ளஸ் இது நாங்கள் 2x² / 2 2x² / 2 0 to 1 அப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சு. மைனஸ் என்னது, இது நாங்கள் 5x மட்டும் வருமா, இதனாலும் 5 × x எவ்வளோ வரும்ப்பா 0 to 1ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ என்ன ஆன்சர் பாரு, x² என்னது எவ்வளோப்பா 1/2 வருமா, 1/2 + 1 - 5ன்னு சொல்லிட்டு வரும். 1 - 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஆமாவா, 5ன்னு சொல்லிட்டு வரும். இது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணலாம், 2ஆல் பெருக்கலாமா? இது மேலே கீழே 2ஆல் பெருக்கி மீசிமா 2ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? அப்போ 2ன்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா என்ன ஆகும் பாருப்பா, 2ன்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா என்ன ஆகும் பாரு, கரெக்டா இது -5x கரெக்டா இது x² தானே. அப்போ இங்கே என்ன வரும் பாரு, x³ எவ்வளோ வரும், x³ / 3ன்னு சொல்லிட்டு வரும். x³ / 3ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ இதோட மதிப்பு எவ்வளோ 1/3. அப்போ இதோட மதிப்பு என்ன, அப்போ இதோட மீசிமா என்ன வரும், மீசிமா வந்து பண்ண 3. அப்போ இது என்ன ஆயிடுச்சு 3 + 3 மைனஸ் எவ்வளோ ஐமு எவ்வளோப்பா, ஐமு எவ்வளோ 15 சரியா. ஐமு 5 தானே, கரெக்டா ஐமு 5. எக்ஸாக்டாக எனக்கு கரெக்டாக தான் பண்ணிங்கன்னா 2x² / 2. ஓகே, அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எவ்வளோ ஆயிடுச்சு 1² 1³ 1/3 கரெக்டாக வந்துச்சு. ப்ளஸ் எவ்வளோ 1 + 1 மைனஸ் 5ன்னு சொல்லிட்டு வருமா, -5ன்னு சொல்லிட்டு வரும். கிளியரா? ஓகே, அப்போ இதனால் எல்லாத்துலேயுமே 3ஆல் பெருக்கிக்கலாம். இதுவும் 3 இதுவும் 3 ஆயிடும். அப்போ இது எவ்வளோ ஆயிடுச்சு 15 ஆயிடுச்சு. அப்போ 4 4 - 15 / 3ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஆன்சர் எவ்வளோ -11/3 ஜூல். இதுதான் வந்து என்னோட ஆன்சர் சரியா. ஒர்க் டனுடைய மதிப்பு எவ்வளோப்பா -11/3 ஜூல் தான் வந்து என்னோட ஆன்சர். கிளியராப்பா இது? ஓகேப்பா பார்த்துக்கோ. தெரியுதா அப்போ, தெரியுதா சரியா, இவ்வளோதான் ஆன்சர். ஓகேப்பா. அதுக்கடுத்த கொஸ்டின் பாரு, f = xi + 4j + zk மற்றும் dr = dxi என்னது dyj dzk எனில் a ஆனது 1 2 3 இலிருந்து b சமம் 4 5 6க்கு செல்கிறது எனில் அவற்றின் வேலை என்னன்னு கேட்கலாம். இது என்னது x1 y1 இது எவ்வளோ z1 இது எவ்வளோ x2 y2 z2 சரியா. அப்போ இன்டகிரேஷன் பண்ணலாமா? இப்போ எக்ஸாக்டா டைம் எவ்வளோ தெரியுமா, அப்படின்னு பார்த்தோன்னா நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்தோன்னா 10:23 தெரியுதா, 10:23 10:23 PM நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்.
ஓகே z1 x2 y2 z2லேருந்து நான் என்ன பண்ணுறேன் ஸோ செல்கிறது எனில் அவற்றினுடைய வேலை என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே அப்போ என்ன வரும் பாரு, அப்போ என்ன வரும், எப்படி இப்போ இன்டெகிரேஷன் பண்ணலாம், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னது fx dx dx ப்ளஸ் என்ன பண்ணலாம் fx dy ஆமாவா, fy dy ப்ளஸ் fz dz fz dzன்னு சொல்லிட்டு வந்துடுமா, வருமா வராதப்பா, அவ்வளோதான் வந்துருந்தா. அப்போ இது என்னது x1ஓட மதிப்பு எவ்வளோ 1லேருந்து 4 வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணு. அப்போ y-ஓட மதிப்பு எவ்வளோ, y-ஓட மதிப்பு வந்து போனால் 2லேருந்து 5 வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணு. இதோட மதிப்பு 3லேருந்து 6 வரைக்கும் இன்டெகிரேட் பண்ண, அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சிச்சு. சரியா, அப்போ என்ன ஆகுது பாரு, இந்த fx-ஓட மதிப்பு எவ்வளோ x dx-ஆல் இது பண்ணால் வகுப்போம். சரியா, fy-ஓட மதிப்பு எவ்வளோ fy சரியா, y dy z-ன்றது z dx என்னது. அப்போ இதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணோம்னா என்ன ஆகும்ப்பா, x-ஐ பொறுத்து இன்டெகிரேட் பண்ணோம்னா அது x² x² 2 plus y² 2 அதான் y² 2 plus z² 2ன்னு சொல்லிட்டு வந்துருமா. அப்போ 2 எல்லாமே காமன் தான். அப்போ இது மட்டும் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுது, நாங்கள் 16 மைனஸ் 1/2 ப்ளஸ் ING 25 மைனஸ் 4/2 ப்ளஸ் 6 36 மைனஸ் 9/2. அப்போ என்ன வரும் பாரு, ஆன்சர் எவ்வளோ வரும், 15/2 ப்ளஸ் 21/2 ப்ளஸ் 36ல் 9 போச்சுன்னா 27/2 ஆமாவா. அப்போ எவ்வளோ ஆச்சு பாரு, 21 27 48 48 15 எவ்வளோப்பா, எவ்வளோ 48 15 எவ்வளோடா, 48 மைனஸ் 15 63 48 ப்ளஸ் 63 63/2 ஜூல் 63/2 ஜூல் தான் என்னது இதோட ஆன்சர். ஓகே ஒர்க் டன் வந்து எவ்வளோ 63/2 சரி, 63/2 தான் வந்து பண்ணானது இதோடைய மதிப்பு. புரியுதா, 63/2 தான் என்னது இதோடைய மதிப்பு. சரியா, அதுக்கடுத்தது f is equal to x² i cap plus y² j cap மேலும் தொகையானது 1,2லேருந்து 3,4 என செல்கிறது எனில் அவற்றின் வேலை என்ன. ரொம்ப ஈஸி என்னது இன்டெகிரேஷன் தான், எல்லாத்துக்கும் போல இன்டெகிரேஷன் தான். x² ப்ளஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் y² எதுலேருந்து இது வரைக்கும் 1லேருந்து 3 வரைக்கும் இது என்ன பண்ண போகிறோம், 2லேருந்து 4 வரைக்கும் இன்டெகிரேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான் மேட்டர் முடிஞ்சு. அப்போ என்ன வரும், x² 2 1 ப்ளஸ் என்ன ஆகுது y² 2 எவ்வளோ, சாரி x³ 3 இது என்னது y³ 3. அப்போ என்ன 2 2 4 இது 1 2 3. அப்போ என்ன ஆகும் பாரு, எவ்வளோப்பா 27 மைனஸ் 1/3 ப்ளஸ் எவ்வளோ ஆச்சு, நாங்கள் 16 நாங்கள் 64 மைனஸ் எவ்வளோ, நான் 8 64 மைனஸ் 8/3ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஆன்சர் என்னப்பா 26 ப்ளஸ் எவ்வளோ 64 8 போச்சுன்னா எவ்வளோ 56 56/2. அப்போ ஆன்சர் எவ்வளோ 3. அப்போ ஆன்சர் எவ்வளோப்பா 92 82 82/3 ஜூல் அப்படின்றது அது இதோட ஆன்சர். ஓகே இதோட செய்யப்பட்ட வேலைன்றது எவ்வளோ 82/3 ஜூல் தான் வந்து இதோடைய ஆன்சர். கிளியரா 82/3. ஓகேவா, அவ்வளோதான், எல்லாத்துக்கும் இன்டெகிரேஷன் தான். சரியா, எல்லாத்துக்கும் என்ன பண்ண போகிறோம் இன்டெகிரேஷன் தான். சரியா, ஓகேப்பா. இங்கப்பா f is equal to 2 i cap plus 3 j cap எனில் தொகையானது 0,0லிருந்து 2,4 என செல்கிறது எனில் அவற்றின் வேலை என்ன. இது வந்து பண்ண x-ஓட மதிப்பு, இதோட y-ஓட மதிப்பு, அவ்வளோதான் இன்டெகிரேஷன் பண்ண வேலை முடிஞ்சு. அப்போ நான் 2 இன்டெகிரேஷன் பண்ணு. சரி, 2 இன்டெகிரேஷன் பண்ணோம்னா என்ன ஆகும், 2 இன்டெகிரேஷன் வந்து எவ்வளோ 0 to 2 வரைக்கும் பண்ண போகிறோம். ப்ளஸ் எவ்வளோ 3 வந்து இன்டெகிரேஷன் பண்ணும்போது இதுலேருந்து 0லேருந்து 4 வரைக்கும் இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். அவ்வளோதான், என்னது 2xன்னு வருமா, 2x × 0 to 2ன்னு சொல்லிட்டு வரும் ஆமாவா. ப்ளஸ் எவ்வளோ 3y அதானே 3y × 0 to 4ன்னு வரும். அப்போ எவ்வளோ ஆன்சர் இப்போ 2 4 ப்ளஸ் 3 12ன்னு சொல்லிட்டு வருமா. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எவ்வளோ 4 - 0ன்னு வரும். இது 12 - 0ன்னு சொல்லிட்டு வரும். அவ்வளோ ஆன்சர் பண்ணால் 14 ஜூல் தான் வந்து என்னோட ஆன்சர். இதோட ஒர்க் டன் அப்படின்ற எவ்வளோ 14 ஜூல் அப்படின்றது தான் என்னது இதோட ஆன்சர். ஓகேவா, ஓகே ஒரு துகளானது y திசையில் அதன் மீது செயல்படும் விசை f is equal to 20 + 10y என 12y என 10y என செயல்படுகிறது. மேலும் f என்பது நியூட்டன் மற்றும் y என்பது மீட்டரில் குறிக்கப்படுகிறது எனில் y ஆனது 0 to 1க்கு செல்கிறது எனில் வேலை என்பது என்ன. இன்டெகிரேஷன் ப்ரோ, வெறும் இன்டெகிரேஷன் தான். 20 + 10y வந்து 0லேருந்து இன்டெகிரேஷன் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ 20y இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to 1
plus 10y² அதான் 10y² 2 இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 1 தென் என்ன வரும் 20 ப்ளஸ் இது என்னது 5y² 5 இன்ட்டு 1ன்னு வரும். அப்போ எவ்வளோ வரும் 5 இன்ட்டு 1ன்னு சொல்லிட்டு வருமா? ஆமாம் தானே? அப்போ எவ்வளோ ஆன்சர் 25 ஜூல் இஸ் மை ஆன்சர் ப்ரோ. 25 ஜூல் அப்படின்றது தான் அது என்னோட ஆன்சர் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ஓகே, 25 ஜூல் அப்படின்றது ஆன்சர் ப்ரோ. சரியா? அதுக்கடுத்து என்னது விசை F is equal to 5 + 3y² நியூட்டன் ஆனது y திசையில் செயல்படும். மேலும் y திசையில் துகளானது 2 to 5க்கு செல்கிறது. அதுமாதிரி செயல்படும் வேலை என்னன்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் கொஷின். இதோட ஹோம்ஒர்க் கொஷினை ஆன்சர் என்ன பண்ணு கமெண்ட்ல நீ ஆன்சர் சொல்லு. இதோட ஆன்சர் என்ன பண்ணு கமெண்ட்ல சொல்லு. சரியா? கமெண்ட் பண்ணு எப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன தொட கான்செப்ட், ஒரு சின்ன கான்செப்ட். சரியா? சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ. பாட்டு. சரி, ஓகேப்பா. இப்போ தம்ம தூண்டு ஒரு கான்செப்ட் சொல்லலாம். சரி, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம் இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் வெக்டார் டி. அதான் நியூட்டனின் இதில் வந்து பார்த்தா என்ன சொல்லலாம், நியூட்டனுடைய இயக்க விதிகளில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கேன் என்னது டெல்டா பி, அதாவது வந்து பார்த்தா ஜே இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம் எஃப் வெக்டார் டிடின்னு சொல்லுவோமா, FDTன்னு சொல்லுவோமா. அப்போ இதை இன்டகிரேஷன் பண்ணுறது என்னது இன்டகிரேஷன் ஜே. அப்போ கனத்தாக்கு அப்படின்னு என்னது FSS T வரைபடத்தினுடைய பரப்பளவா. அதே மாதிரி தான் இங்கே செய்யப்பட்ட வேலை அப்படின்றது என்னன்னா, இங்கே செய்யப்பட்ட வேலை என்பது என்ன அப்படின்னா வச்சுக்கேன் FSS DR வரைபடத்தின் பரப்பளவு தான். DR வரைபடத்தின் பரப்பு தான் என்னன்னு சொல்லுவோம். பரப்பு தான் அது என்னன்னு சொல்லுவோம் செய்யப்பட்ட வேலை அப்படின்னு சொல்லுவோம். செய்யப்பட்ட வேலை அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஓகே, the next one. ஒரு பொருளின் நிறை 2 கிலோகிராம். மேலும் அவை ஆரம்பத்தில் 2 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்தில் செல்கிறது. U உடைய திசை U வந்து கொடுத்துட்டான் எவ்வளோ 2 மீட்டர்/செகண்ட்னு கொடுத்துட்டான். ஓகே, அதோட நிறை எம்மோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துட்டான் 2 கிலோகிராம்னு கொடுத்துட்டான். சரியா? மேலும் வந்து அதோடைய தொலைவு எக்ஸோடைய மதிப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டான்னா 10 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, எனில் அவற்றின் இறுதி வேகம் பியோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகே, இதை வந்து பியோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்கும். இது என்னது ஆரம்ப திசை வேகம் BI, இது இறுதி திசை வேகம் பின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான் அந்த தம்பி. சரியா? அப்போ இங்கேருந்து பாரு, இங்கேயே நான் வந்து மார்க் பண்ணி கொடுத்து வச்சிருக்கேன் பாரு. எனக்கு ஒரு விஷயம் தெரியும், கைனடிக் ஒர்க் என்னது ஒர்க் எனர்ஜி என்னது கைனடிக் ஒர்க் எனர்ஜி தீரம்னு சொல்லிட்டு ஒன்று தெரியுமா. அதனால வேலை ஆற்றல் தேற்றம்னு சொல்லிட்டு ஒன்று தெரியும். வேலை ஆற்றல் தேற்றம் தானது ஒரு பொருள் மேலே ஒரு பொருள் இருக்குது. ஒரு பொருள் மேலே வந்து பார்த்தா நிறைய விசை செயல்படுது. அந்த விசையினால வந்து பண்ணா ஒரு வேலை ஏற்படும். அந்த வேலை என்பது என்ன பண்ணும் அதோடைய இயக்க ஆற்றலை மாற்றும்னு சொல்லிட்டு சொன்னோமா. அப்ப இதன் மீது செயல்படக்கூடிய மொத்த, அப்ப இங்கிருந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதன் மீது செயல்படக்கூடிய ஒட்டுமொத்த வேலை என்பது என்னது ஒட்டுமொத்த வேலை என்பது எதுக்கு சமமா இருக்கும் பாரு. எதுக்கு சமமா இருக்கும்பா அதோடைய கைனடிக் எனர்ஜியில், அதாவது என்னது இயக்காற்றல ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு சமமா இருக்குமா. இயக்காற்றல ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு சமமா இருக்கும். அப்போ இயக்காற்றல் இருந்தது என்னது இயக்காற்றல் மாற்றம் எவ்வளோ 1/2 VF² மைனஸ் 1/2 MVI² சொல்லலாமா. MVI² சொல்லக்கூடாதா? எஸ், தாராளமாக சொல்லலாமா. இப்போ எனக்கு ஒட்டுமொத்த வேலையை நான் கண்டுபிடிக்கணும்னா தம்பி, ஒட்டுமொத்த வேலையை கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த பரப்பை நான் A1 எடுத்துக்கிறேன், இதை A2ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன், இதை A3ன்னு எடுத்துக்கிறேன். எங்களை போச்சு, இதை A3ன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் A4ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ என்னோட A1ல என்னோட பரப்பளவு என்னுடைய செய்யப்பட்ட வேலை என்பது எப்படி இருக்கும். செய்யப்பட்ட வேலை = எப்படி இருக்குன்னு பாரு. ஆஃப் இன்ட்டு BHன்னு சொல்லுவோமா. அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது 2, அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது 2. ஓகே, ஹெச்சோட மதிப்பு எவ்வளோப்பா, ஹெச்சோட மதிப்பு 10 மீட்டர். எவ்வளோ 10 மீட்டர். அப்போ ஆன்சர் எவ்வளோனா 10 ஜூல்னு சொல்லிட்டு வந்துடும். என்னது 10 ஜூல்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே, அப்போ A2வோட மதிப்பு எவ்வளோ பாரு. A2ன்றது வந்து ஒரு செவ்வக வடிவ பரப்பா. ஆமாவா, இதுக்கு எவ்வளோ 4 மீட்டர். ஆமாவா 4 மீட்டர். அப்போ இதுக்கு எவ்வளோ 10 மீட்டர். அப்போ இந்த பரப்பு என்ன வரும், இந்த பரப்பு என்னது L × B. அப்போ 10 × 4 எவ்வளோ 40 ஜூல். எவ்வளோ 40 ஜூல். சரியா? அப்புறம் A3யோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறேன். A3யோட மதிப்பு என்னது இங்கேருந்து இதுக்கு வந்து பண்ண 6 to 2 மீட்டர் தான். இது எவ்வளோ 10 மீட்டர். அப்போ என்னது இதே ஆன்சர் தான் வரப்போகுது. என்னது ஒர்க் = எவ்வளோ 1/2 × 2 × 10ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ எவ்வளோ ஆன்சர் வந்து பாரு 10 ஜூல்னு வரும். 10 ஜூல்னு வருமா. அப்போ A4ஓட மதிப்பு எவ்வளோ பாரு. A4ன்றது வந்து பண்ணால் ஒமேகான்னு வருது பார்த்தியா. ஒமேகான்ல W ஒர்க் டன் = 1/2. பியோட மதிப்பு எவ்வளோப்பா, பியோட மதிப்பு அதே 2 மீட்டர். ஹச்ன்றது எவ்வளோ -10. சரியா? -10 1/2 × 2 × -10 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. 2 கேன்சல், இது -10 ஆயிடுச்சு. -10 ஆயிடுச்சு. சரியா? அப்போ இதன் மீது செயல்படக்கூடிய ஒட்டுமொத்த விசை என்பது எவ்வளோ இதன் மீது செயல்படக்கூடிய ஒட்டுமொத்த வேலை என்பது எவ்வளோ இருக்கும். ஒட்டுமொத்த வேலை என்பது எப்படி இருக்கும் பாரு.
ஒட்டுமொத்த வேலை என்பது எப்படி பார்க்கும், இந்த 10 கேன்சலா, அப்போ 40 + 50 50 ஜூல் ஆயிடுச்சா. இது வந்து செயல்படும் ஒட்டுமொத்த வேலை என்பது எவ்வளோ, 50 ஜூலா, 50 ஜூலாப்பா. எஸ், அவ்வளோதான், 50 ஜூல் தான். சரியா? அப்போ பாரு, 50 ஜூல் சமம் 50 சமம். அப்போ இதை தூக்கி அந்த 50 தூக்கி என்ன பண்ண போறோம்னா, இல்லை அறைய மாட்டேங்குது, அவ்வளோதான். சரியா? இதில் தூக்கி நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரியா? 50 = டெல் கைனடிக். என்னடா இது, ஓ சரி, ஓகேடா. 50 சமம் என்னது 1/2 எம்மோட மதிப்பு எவ்வளோ பாரு, எம்மோட மதிப்பு எவ்வளோ, 2 கிலோகிராம் சொல்லிட்டானா. அப்போ 2, என்னடா அப்படியே வந்து நிற்கிது. சரி, ஓகே, 2 கிலோகிராம். சரி, 2 இன்ட்டு எவ்வளோ, விஎஃபோட மதிப்பு எவ்வளோப்பா, விஎஃபோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். விஎஃப் மைனஸ் விஐயோட மதிப்பு எவ்வளோ, விஎஃப் ஸ்கொயர் மைனஸ் விஐ ஸ்கொயரோட மதிப்பு எவ்வளோப்பா, விஐ எவ்வளோ கொடுத்துருக்கான் பாரு, எவ்வளோ கொடுத்துருக்கான், 2 மீட்டர்/செகண்ட். அப்போ எவ்வளோ, 4ன்னு சொல்லிட்டு வரும். சரி, அப்போ இதுவும் கேன்சலு. அப்போ இந்த நாள் என்னென்னு போச்சா, +4 ஆகிடும். அப்போ விஎஃப் ஸ்கொயர் = 54. அப்போ விஎஃபோட மதிப்பு எவ்வளோ போதும், √54 மீட்டர்/செகண்ட். இதுதான் என்னோட ஆன்சர், √54 மீட்டர்/செகண்ட். இதுதான் வந்து என்னோட ஆன்சர். சரியா? ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து கன்ஃபார்ம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய கான்செப்ட், ஸோ எக்கச்சக்கமான நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இதில் எங்கடா போச்சு, ஓ யார், சரி, ஓகே, எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ இதில் நிறைய விஷயம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய நான் பெருமிதம் கொள்கிறேன். சரியா? ஏன்னா தமிழ் மீடியத்தில் முதல்ல நடத்துறதுல நான் உண்மையுமே ரொம்ப பெருமை கொள்கிறேன். ஏன்னு தெரியல. ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.